பேசுறது கிளியரா கேக்குறதா எல்லாத்தையும் குயிக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். கோடிங்க போட்டு ஆரேன். ரெக்கார்டிங் முடிஞ்ச சத்தம் கேட்டுதானே? ஓகே. ஓகே, ஓகே. அப்ப எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கு நாங்க பேச போறது இம்பார்ட்டன்டான பார்ட். இன்றைக்கு தான் நம்மளோட யூனிட் 10 கடைசி பார்ட். இதுக்கு பின்னால ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒன் டே ரிவிஷன் நடக்கும். யூனிட் 9 அண்ட் 10 ரெண்டையும் சேர்த்து இந்த டோட்டல் டியூட்ல 9, 10 ரெண்டுமே தானே. இந்த டியூட்டை கவர் பண்ற பேஸ்ல இந்த டியூட்ல நாங்க நான் இன்றைக்கு பார்த்த முழு பாடத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சு, கைடை பேஸ் பண்ணி டியூட்டை பேஸ் பண்ணி முடிஞ்சு. பட் இன்னைக்கு நாணய மாற்று வீதம் மட்டும் மீக்குது. ஸோ நாணய மாற்று வீதத்துல ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்றேன்ல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஓணும் சுற்றி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தலைப்பு மாதிரி தைக்கும். அதுக்கு பின்னால ஓவரோலா டியூட்ல என்ன விஷயம் பார்த்திக்கிறேன்னு மேலோட்டமான ஒரு ரிவிஷன் தான் இன்ஷால்லா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இதோட யூனிட் 10, 9 எல்லாம் கம்ப்ளீட். சனிக்கிழமை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூனிட் 3 கம்ப்ளீட். அதனால வந்து நாளைக்கு இன்ஷால்லா யூனிட் 5 கம்ப்ளீட் ஆகும் ஆல்மோஸ்ட். சரியா? 5ல ஒரே ஒரு பார்ட் மட்டுமே. அதோட உங்களோட மொத்த ரிவிஷனும் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களோட ஃபைனல் பேப்பர் கிளாஸ், ஃபைனல் ப்ரொஜெக்ட் செமினார் சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்ஷால்லா மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களோட 25ஆம் தேதி தான் சிலபஸ் முடிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முதல் இன்ஷால்லா எங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கூட இல்லைமா ரிவிஷன். சரியா? ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது நாணய மாற்று விகிதம்ல வகைகள். நாணய மாற்று விகிதத்தை பிரதானமாக நாங்க நாணய மாற்றிட கூறக்கூடிய மெத்தடை வச்சு, நாணய மாற்று விகிதத்தை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதத்தை வச்சு ரெண்டாக பிரிச்சோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? நாணய மாற்று விகிதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மெத்தடை வச்சு நாங்க ரெண்டாக பிரிச்சோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? ரெக்கார்டிங் நிலையான தாரல. நாணயம் மற்றும் சொல்லுங்க. நிலையான நிலையான நாணயம். நாணயம் மற்றும் மிதக்கும் ஓகே, நாணயம் மற்றும் இதற்கும் நாணய மாற்று விகிதம் நான் அப்படியா சொல்லி தந்தேன். நாணய மாற்று வீதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள, நாணய மாற்று வீதத்தை வெளிப்படுத்தக்குள்ள ரெண்டாக ஏற்படுத்திடும்னு சொல்லி தந்தேன். நாணய மாற்று வீதத்தை கூறக்கூடிய மெத்தட்னு சொல்லிடும். என்ன மெத்தட் சொல்லி தந்தேன்? நேரடி கூறல் மெத்தட், நேரடி விலை கூறல் முறை. ஓகே. நேரடி கூறல் முறையும் மறைமுக கூறல் முறையும் ரெண்டு முறை நாங்க பேசி அதில் இருக்கக்கூடிய எல்லா கிளியர் இந்த விஷயத்தையும் கிராஃப் ரீதியா பேசி, அதே மாதிரி அதை நாங்க என்ன செஞ்சோம், தேய்வடைஞ்சா எப்படி பார்க்கலும், நாணய மாற்று விகிதம் தேய்வடைஞ்சா எப்படி இருக்கும், நாணய மாற்று விகிதம் பெருமதி பெருமதி ஏற்றம் அடைஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிதான். அதுல நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர சொன்னேன். யாரும் செஞ்சுட்டு வந்தீங்க? யாரும் எனக்கு ஆன்சர் பண்ண ரிப்ளை அனுப்பல. பழமே அனுப்புவீங்க, பட் இந்த இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் எனக்கு அனுப்பல. நான் ஒரு டாஸ்க், ஒரு கொஸ்டின் ஒன்று சொன்னேன், செஞ்சுட்டு வர சொல்லி. செஞ்சீங்களா? ஞாபகம் மீக்குது. செஞ்சீங்களா? யார் செஞ்ச லாஸ்டா அந்த கொஸ்டினை? என்ன கொஸ்டின் தந்தேன்? பட் இப்பதான் ஞாபகம் வந்த. செய்யல. வெரி குட். எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிஞ்ச பிறகு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஞாபகம் வந்தா soru.com தான். கிராஃப் செய்ய இல்லை. மற்ற எல்லாம் எழுதிட்டீங்களா? ஷஃபா காரணம் எழுதினேன். ஓகே. மத்தவங்க
தந்த கொஸ்டினை செஞ்சாண்டு செஞ்சா செஞ்சாண்டு போடுங்க, இல்லாட்டி இல்லாண்டு போடுங்க. ரெண்டும் இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணி போட்டுறேன். ரெக்கார்டிங்கும் இல்லைண்ட கிளாஸ்ல. ஆயிஷா ஓ, வினிதா எஸ் செஞ்சீங்க. ஃபஸ்லா எஸ் செஞ்சீங்க. 7-10 காட்டிலும் தாரேன் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி சத்தியமா ரிமூவ் பண்ணி போட்டேன். ரிமூவ் பண்ண உங்களுக்கு மறுபடியும் ஜாயின் ஆக இல்ல. யும்னா செஞ்ச. ஓகே. நஸ்லா செஞ்ச. சலோமிகா செய்யல. இல்மா செஞ்ச. ஹாஜரா செஞ்ச. இஷ்மா எகைன் சொல்லுங்களேன் விளங்கல. நான் ஒரு கொஸ்டின்ஸ் தந்தேன் போன வீக்னு சொன்னா ஐ திங்க் போன சண்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் மீக்கிற மட்டும் போன சண்டே 4 நாள் தான் கொஸ்டின் தந்து. சண்டே கொஸ்டின் ஒன்று தந்தேன், செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி. செஞ்சுட்டு வந்தீங்களா? தருணி இல்ல. லினுஷா எஸ் செஞ்ச. தஸ்மா நோ. ஹிஷ்மா செஞ்சீங்க. ஓகே. நோ சார், கிளாஸ்ல வர ரெக்கார்டிங் பார்க்கல. பர்ஃபெக்ட். ஹுதா எஸ். அப்துல்லா, அப்ப நான் உங்களை ரிமூவ் பண்றேன், நீங்க ரிப்ளை இல்ல. அஃப்னாஸ் நான் ரிமூவ் பண்றேன், நீங்க ரிப்ளை இல்ல. ரிஸ்மா ரிமூவ் பண்றேன். வேற யாரு? ரசீன், தாரிகா ரிமூவ் பண்றேன். ஓகே. அப்துல்லா ரிப்ளை பண்ணீங்க, நீங்க செய்யலன்னு போட்டனா. ஓகே. செய்யல. நீங்க லொட் கொஸ்டின் தந்தீங்க சார், ப்ளீஸ். அதுவும் எல்லாமே டுடே எழுதுன ஆன்சர். சார் நீங்க லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தந்திருக்கிற சார். சார் ப்ளீஸ், அது எல்லாம் டுடே எழுதின ஆன்சர். ஓ, ஆன்சர் எல்லாத்துலயும் விளங்கல. டுடே எல்லாத்துலயும் ஆன்சர் போமையா? நீங்க போட்ட செட் விலங்கல் எனக்கு ஜாயின் பண்ணி படல. ஓகே, சரியா? அப்ப பொதுவா நான் ரெக்கார்டிங்ஸ் போடுறது புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி படாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாக்குறதுக்கு தான். பட் நீங்க ஜாயின் பண்ணா டிஷ்யூ ஒன்று இல்ல. ஜாயின் பண்ணவங்க என்ன செய்யுங்க, குறைஞ்சது கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு மார்க்ஸ் ஒன்று ஓணும் வேண்டாம். இல்லாட்டி நீ அவ்வளவு ஒத்தான். நான்டா என்னாலேயுமா நான் மேக்சிமம் செஞ்சு தந்திக்கிறேன். இதுக்கால வேற ஒரு விஷயம் இல்ல. பிசினஸ் எக்கனாமிக் பட்ட லேசி எக்கனாமிக்க சரியான டைம்ல சரியான விஷயத்த சரியான மாதிரி சொன்ன டைம்ல செஞ்சீங்கன்னு சொன்னேன். இப்ப இல்லாட்டி தலை ஒட்டச்சு கொண்டு யோசிக்க வரும். இன்னும் ஒரு 15 நாள்ல, சரியா? இன்னும் 59 நாள் தானேக்கு இன்னும் ஒரு 15 நாளாக கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். எத்தனை, ஒரு 30 நாள் வரக்குள்ள, ஒரு மாசம் வரக்குள்ள தலையை உடைச்சு கொண்டு யோசிப்பீங்க என்ன செய்வேன்னு சொல்லி. அந்த டைம்ல தலையை தீல வச்சு காலை மேல போட்டாலும் பாடம் ஏறுறது இல்ல. 100% ஷுவர். சோ லோட் ஆகி கொண்டீங்கன்னு சொன்னா, பின்னால பாப்போம்னு சொல்லி கொண்டீங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்த புறவு பாப்போம்னு சொல்லி கொண்டீங்கன்னு சொன்னா, இனி soru.com தான், சரியா? பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. பட் அவங்க உங்க நடவடிக்கை பாசிட்டிவா பேச விடுறது இல்லை. இப்பதான் ஜாயின் ஆகினேன். ஏதாச்சும் படிப்பிச்சீங்களா? ஓகே. நான் கேட்டது ஹனா என்ன சொன்னா, ஹனா ஹிஷாம் என்ன கேட்டேன்னு சொன்னா, போன கிளாஸ் கொஸ்டின் ஒன்று தான் செஞ்சுட்டு வந்தீங்களா? போன கிளாஸ் தந்த கொஸ்டின் ஹனா ஹிஷாம் இல்லையா? ஓகே, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, என்ன கொஸ்டின் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தந்த கொஸ்டின் ஞாபகம் வைக்கான்னு பார்ப்போம். இல்ல. ஓகே, சரியா? எனக்கு இது இல்லைண்ணா, எனக்கு கேஸ் ஒன்று இல்லை. ஓகே, பார்ப்போம். அப்ப நாங்கள் பாடத்துக்கு போவோம், அதை பேசிக்கொண்டு டைம் வேஸ்ட் எனக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு 2 கிளாஸ் போட்டு ஸ்டடி லீவ் வச்சுக்கோங்க, மண்டே எக்ஸாம். ஓகே, நாங்க போவோம் பாடத்துக்கு. ஆஹ் இந்த பாடத்துக்கு போவோம். நாணய மாற்று விகித முறைகள் சொல்லக்கூடிய மெத்தடி. இப்ப நாங்க நாணய மாற்றம் சொல்லக்கூடிய விஷயத்த டோட்டலா நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். நாணய மாற்று வீதம் என்றா என்ன, நாணய மாற்று வீதத்துல என்ன, எப்படி நாங்க கூறுறது, நேரடி கூறல் மெத்தட் என்ன, மறைமுக கூறல் மெத்தட் என்ன,
அதுக்கான தெளிவான 4 கிராஃபையும் வச்சு நாணய மதிப்பிறக்க நடக்க கொள்ள என்னென்ன விளைவுகள் இலங்கை பொருளாதாரம் ஃபேஸ் பண்ணும், நாணய மதிப்பேற்ற நடக்க கொள்ள என்னென்ன பெனிஃபிட் ஸ்ரீலங்கன் பொருளாதாரம் ஃபேஸ் பண்ணும் என்றதை திட்ட தெளிவா கிட்டத்தட்ட நாணய மாற்று வீதத்துக்கு மட்டும் இப்ப ஒரு 10 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நான் நினைக்கிறேன் இது 3வது 4வது செஷன் நினைக்கிறேன் நாணய மாற்றுவதற்கு. ஒவ்வொரு செஷனும் 2.5 3 கிட்டே மோர் தென் 5 ஹவர்ஸுக்கு மேல நாணய மாற்று விகிதத்துல இன்ட்ரடக்ஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதுக்காக நாணய மாற்று விகிதம் சரியத்துக்கு ஒன்றுமே இல்லை. பட் உங்களோட எஃபர்ட்ல தான் நீக்குது அதுக்காக போறது. நான் போன கிளாஸ்ல தந்த கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொஸ்டின் தந்தேன் போன கிளாஸ் செஞ்சுட்டு வர சொல்லி? சரி, மைக்கை அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. போன கிளாஸ்ல என்ன கொஸ்டின் செஞ்சுட்டு வர சொன்னேன்? செஞ்சுட்டு வர சொன்ன கொஸ்டின் தெரியா? சொல்லுங்க நதுலா. குயிக்கா மறைமுக குரல் முறையீடு. சொல்லுங்க. நாணய மாற்றும் வீத ஏற்றத்துக்கு ரீசனும் கிராஃபும். ஓகே, நாணய மாற்று நான் தேய்வு பத்தி சொல்லி தந்தேன். நாணய மாற்று தேய்வு உண்டா என்ன, நாணய மாற்று தேய்வுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன காரணத்தால தேய்வடையும், 2 பக்க காரணம் தெளிவா இருந்தேன். ஒரு பக்க காரணம் இது, இன்னொரு பக்க காரணம் இது. முதலாவது காரணம் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் இது, 2வது காரணம் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் இது என்று சொல்லி நாணய மதிப்பு இறக்கத்துக்கு சொல்லி தந்தேன். முதலாவது காரணம், 2வது காரணம், அது 2க்குமான ரீசன்ஸ், அதோட அதுக்கான கிராஃப், அதோட அதுக்கான விளைவுகளை சொல்லி தந்தேன். நாணய மறுப்பு இறக்கத்துக்கான ரீசன்ஸ் இதே மாத்தி எழுதிட்டு வாங்க, அதுதான் ஏற்றம்னு சொல்லி. நாணய மதிப்பு இறக்கத்துக்கு அப்படியே எதிர்பக்கம் ஆப்போசிட்டா எழுதிட்டு வாங்க, அதுதான் ஏற்றம்னு சொன்னேன். வேற ஒன்றுமே புதுசா சொல்லல. பட் அதே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கல்ல, ஓகே சரியா. பரிதாபத்துக்குரிய நிலைத்து அவங்களோட இனி நான் இப்ப பரிதாபப்படுறது வேலை இல்லை. பின்னால கஷ்டப்படாட்டி நீங்க பரிதாபப்படுறதுக்கு முன்னால செஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப எங்களோட பாடத்துக்கு வாரம் நாணய மாற்று விகித முறைகள். அப்ப அதுல யாருக்காச்சும் கன்ஃபியூஸ் சீக்கிரம்னு சொன்னா நான் இன்றைக்கு ஆன்சர் அனுப்புறேன். அந்த கொஸ்டினை செய்யற மெத்தட் அதே நெகட்டிவ். நாங்க தெளிவா எல்லா ரீசன்ஸையும் பேசினோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்பினது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அனுப்பினேன். இப்படித்தான் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் வரணும், இப்படித்தான் ஆன்சர் மெத்தட் வரணும், இந்த கிராஃப் தான் வரணும். 3வது கிராஃபும் ஐ திங்க் 2ம் 3ம் கிராஃப், 2ம் 4ம் கிராஃப் தான் வரும்னு சொன்ன போல ஞாபகம் வைக்கிற மாதிரி. கோல்டன் ரூல் இதுதான் வரணும், எல்லாத்தையுமே சொல்லித்தான் அனுப்பினேன். பட் செஞ்சுட்டு வந்து இல்லாதது உங்களோட பிள்ளை. சரியா, எல்லாம் சொல்லித்தான் அனுப்பினேன். கோல்ட் கிராஃப் இது, இதுதான் ரீசன்ஸ், இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்பினேன். ஓகே, அப்ப அடுத்த பாட்டுக்கு வருவோம். நாணய மாற்று விகித முறைகள்ல நாணய மாற்று விகித முறை வந்து ஸ்ரீலங்கால என்ன இப்ப கூட குயிக்கா போகணும், 8:30க்கு பிசினஸ் கிளாஸ் மீகிறனால நாணய மாற்று விகித முறைன்னு சொல்லக்கொள்ள ஸ்ரீலங்கால பிரதானமாக நடைமுறைப்படுத்துற நாணய மாற்று விகிதம் 3 தான். அது இல்லாம நாணய மாற்று விகிதத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நாணய மாற்று வீதம் 3 தான். ஈஸியான 3 நாணய மாற்று வீதம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, லாஜிக் இல்லை. சிம்பிளா கன்செப்டை சரியா விளங்கெடுத்தீங்கன்னா ஈஸியா செய்யும். நிறைய பேருக்கு கஷ்டம் என்று விளங்கிக்கிற பாயிண்ட் இது, நிறைய பேருக்கு இஷ்யூன்னு சொல்லி விளங்கிக்கிற பாயிண்ட் இது. ஸோ அதனால அந்த எந்த இஷ்யூவும் இல்லாம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான மெத்தடை தான் இன்னைக்கு சொல்லித்தர போறோம். அந்த டியூட்ல ஈஸியா உடச்சி தான் தந்திக்கிறான், கைட்ல இருக்கிற மாதிரி ப்ரெஷரான பாயிண்ட் இல்லாம. சரியா, இந்த டியூட்டை மட்டும் நீங்க சரியா படிச்சீங்கன்றாலும் ஈஸியா உங்களுக்கு யூனிட் 9ஐயும் 10ஐயும் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின் நம்பர் 8 ஃபுல் பார்ட் 2 கேள்வி எங்களுக்கு செய்ய இயலும். நாங்க பேப்பர் டிஸ்கஷன்ல செய்வோம், இப்படி கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் பண்ணேன்னு சொல்லி. அடுத்தது ஃபுல்லா பேப்பர் டிஸ்கஷன் தான் நீக்குது. மீதி 60 நாளும் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் தான் நீக்க போகுது. ஸோ அதுல நாங்க பேசுவோம் எப்படி பேப்பர் டிஸ்கஷன் செய்வோம்னு.
சோ இதுல இன்ஷா அல்லாஹ். சோ அடுத்து வந்து நாணய மாற்று விகித முறைகள் பிரதானமா 3. நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்தது 2. இந்த கிளாஸ்ல 3ன்னு சொல்றதுக்கு ரீசன் 2ஐயும் மிக்ஸ் பண்ணினா உண்டிக்குது. சரியா? அப்ப அது வந்து பொதுவா நடைமுறையில பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் குறைவு. அது ஈஸியான மெத்தட். நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தரேன். முதலாவது நிலையான நாணய மாற்று வீதம், இரண்டாவது முகாமை செய்யப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீதம் அல்லது ஜஸ்ட் மிதக்கும் நாணய மாற்று வீதம்னு சொல்லிலும், மூணாவது சந்தை நோக்கிய நாணய மாற்று விகிதம், இல்லாட்டி இதுக்கு ஒரு பேர் நெகிழும் நாணய மாற்று வீதம்னு சொல்லுவோம். பின்னால் அதுக்கு சந்திக்கிறேன். ஒன்று எங்கனைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெகிழும் நாணய மாற்று வீதம் என்று இதுக்கு சொல்லி நான் இன்னைக்கு உங்களுக்கு எழுதி காட்டுகிறேன். இந்த இடத்துல சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு நெகிழும் நாணய மாற்று வீதம் இதுக்கு பேர் வந்து போட்டுக்கொள்ளும். இந்த முகாமைத்துவம் செய்யப்பட்ட மிதக்கும் நாணய மாற்றம் என்று சொல்ல மேலும் அப்படி ஜஸ்ட் மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்று சொல்லி இதை குறிப்பிடும். இது 2 பேர்களை வச்சு குறிப்பிடு. நிலையான நாணய மாற்று விகிதம் என்று சொன்னா நான் போன கிளாஸ் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். இது வந்து நாணய அதிகாரிகள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. பொதுவா நாணய மாற்று வீதம் என்றா என்ன? ஒரு நாணயத்துடைய பெருமதிய இன்னொரு நாணயத்துடைய பெருமதியில சொல்றது தானே. இப்ப உங்களுக்கு நாணயம் என்றது கஷ்டமா இருந்தா ஈஸி வேக்கு நான் சொல்லி தந்தேன். உங்களுக்கு விருப்பமான பண்டமா எடுத்துக்கோங்க. ஒண்டோ ஒரு ஒச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு போனா எடுத்துக்கோங்க. உதாரணமா டொலர்ன்னு சொல்லக்கூடியது நீங்க போனா எடுத்தீங்கன்னா டொலர்ட பெருமதி கூட்டுற குறையிறது எதை வச்சு, அல்லது போனுடைய பெருமதி கூட்டுற குறையிறது எதை வச்சு? கேள்வி நிரம்பல் அடிப்படையா கொண்டு. போனுக்கான கேள்வி கூட கொல, போனுக்கான நிரம்பல் கூட கொல, போனுக்கான கேள்வி குறைய கொல, போனுக்கான நிரம்பல் குறைய கொல, ஆட்டோமேட்டிக்லி போன் பிரைஸ் சேஞ்ச் ஆகும். இதே போன் மாய்த்தான் டொலரும், இதே போன் மாய்த்தான் சர்வதேச நாணயம். அந்த சர்வதேச நாணயத்துடைய கேள்வி நிரம்பல் மாறக்கொல சர்வதேச நாணயத்துக்கு நாங்க கொடுக்க வேண்டிய விலை மாறும். இந்த விலை மாற்றுறதுதான் நாங்க சர்வதேசத்தை சொல்றோம். நாணய மாற்று விகிதம் தேய்வு, இறக்கம், ஏற்றம், இறக்கம்னு சொல்லுதுதான். ஒன்று கூடினா ஏற்றம், குறைஞ்சா இறக்கம்னு சொல்றோம். வேணா கூடினா அதாவது நான் கொடுக்க வேண்டிய பிரைஸ் கூடினா நாணய தேய்வுன்னு சொல்றோம். நாங்க கொடுக்க வேண்டிய பிரைஸ் குறைஞ்சா நாணய ஏற்றம்னு சொல்றோம். இப்படி 2 மெத்தட்ல சொல்லி நான் ஓவராலா போன கிளாஸ்ல சொல்லி தந்த கிராஃபோட சேர்த்து. அப்ப இந்த விலை பொதுவா தீர்மானது எதை வச்சு தீர்மானம் ஆகுது? கேள்வி நிரம்பல பேஸ் பண்ணி. அப்ப இந்த நிலையான நாணய மாற்று வீதத்துல அந்த விலை சேஞ்ச் ஆகுறதுக்கு கேள்வி நிரம்பல பேஸ் பண்ணி விலையை சேஞ்ச் பண்ண மாட்டான். உதாரணமா ஒரு போனுக்கான விலை, போனுக்கான கேள்வியும் நிரம்பலும் மாறக்குள்ள மாறுற மாதிரி டொலருக்கான விலை, டொலருக்கான கேள்வி நிரம்பல் மாறக்குள்ள மாறும். ஆனா டொலருக்கான விலை மாறாம அப்படியே நாணய அதிகாரிகள் பிடிச்சு கொண்டு ஈப்பாங்க. கேள்வி நிரம்பல் மாற்றம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. வேணா நீங்க படிச்சுப்பீங்க கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி. கேள்வி நிரம்பல் மாறுது, ஆனா விலை பிக்ஸ் கண்ட்ரோல் பிரைஸ் என்ற பேர்ல அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. அப்படியே புடிச்சு வச்சுப்பான் பெருமதி மாற்றம் அடையாம இக்க. கேள்வி மாறினாலும் விலை மாறாது, நிரம்பல் மாறினாலும் விலை மாறாது. எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராஃப் காட்டுறேனே. இப்படி இந்த இடத்துல இது வந்து சாதாரண டொலருக்கான நிரம்பல், இது டொலருக்கான கேள்வின்னு வைங்களே. இவங்க 2 பேரும் தீர்மானிச்ச விலை வந்து இந்த விலை P1. இந்த இடத்துல டொலருக்கான கேள்வி மாறினாலோ பிரைஸ் மாறும். பாருங்க பிரைஸ் மேல் அதிகரிக்கும். டொலருக்கான நிரம்பல் மாறினாலோ பிரைஸ் மேல் அதிகரிக்கும். இந்த ஒரு மாற்றம் நடந்தா இல்ல என்ன மாற்றம் நடந்தாலும் இந்த நிலையான நாணய மாற்று வீதத்துல என்ன சொல்றேன்டா, இந்த விலை மாறுறல்ல அப்படியே விலையை புடிச்சு வச்சுப்பான், பிக்ஸா வச்சுப்பான். யாரு? நாணய அதிகாரிகள். இதுக்குத்தான் நாங்க சொல்ற நிலையான நாணய மாற்று வீதம்னு சொல்றோம். இது வந்து இலங்கையில தற்போது நடைமுறையில் இல்ல. இது வந்து 1945 இருந்து 1977 ஆண்டு வரைக்கும் தான் நடைமுறையில இருந்த. சரியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு நாணய மாற்று விகிதமும் என்னைக்குது நடைமுறையில இருந்த ஒரு விஷயமாக பேசியலும். இப்படி பிக்ஸான ரேட்டை வச்சிருக்கிறது. அப்ப இந்த பிக்ஸான ரேட்டை தீர்மானிக்கிறது எப்படின்னு சொன்னா நாங்க சொல்றோம் பார் வேல்யூ பேஸ் பண்ணி தான் தீர்மானம் ஆகுறது, அல்லது தங்க பெருமதியை பேஸ் பண்ணி தான் தீர்மானம் ஆகுறேன்னு சொல்றேன். அது என்னன்னு சொன்னா ஃபெடரல் சந்தைன்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு சந்தை இருந்துச்சு. என்ன சந்தை? ஃபெடரல் மார்க்கெட்னு சொல்றோம். ஃபெடரல் சந்தைன்னு சொல்லி அந்த டைம்ல சந்தை ஒன்று இருந்துச்சு. அந்த சந்தையில தங்கங்களை கொடுத்தா நாணயங்கள் அச்சீடு செய்யலும், தங்கங்களை கொடுத்து நாணயங்கள் அச்சீடு செய்யலும். அப்ப எக்ஸாம்பிள் ஒன்று வைப்போமே, இது வந்து அந்த சந்தைன்னு வைப்போம். இது வந்து அந்த சந்தை. இந்த நாணய மாற்று வீதம் தீர்மான முறையை சொல்றேன். நாணய மாற்று வீதம் என்றா ஒரு ரூபாக்கு எத்தனை டாலர் கொடுக்கணும் என்று தீர்மானமாகணும் தானே. அது எப்படி தீர்மானமாகிச்சு நிலையான நாணய மாற்று வீதத்துல என்று சொல்லக்கூடிய வரலாறு தான் நான் சொல்றேன். அப்ப இது ஃபெடரல் மார்க்கெட் என்று சொன்னா இந்த ஃபெடரல் மார்க்கெட்டுக்கு யாரு வார? ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியவங்க வந்தேன்னு வைப்போம். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியவங்க வந்தாங்க.
இங்கால யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கால இருக்கிறவங்களும் வந்தாங்க. இப்ப ஸ்ரீலங்கா அந்த பெடரல் மார்க்கெட்ல வச்சு என்ன செய்யறாங்கன்னா 1 பவுன் தங்கத்தை கொடுக்குறாங்க. 1 பவுன் தங்கம் என்ன 1 பவுன் தங்கத்தை கொடுக்குறாங்க. நான் பவுனுக்கு ஜஸ்ட் பின்னு போடுறேன். 1 பவுன் தங்கத்தை கொடுக்குறாங்க. 1 பவுன் தங்கத்தை கொடுக்குறாங்க. தங்கத்தை கொடுத்தடிக்கு இலங்கை நாட்டுல அந்த தங்கத்தை வச்சு ஜஸ்ட் வெப்பமே ஒரு 300 ரூபாய் பணம் தான் நச்சடிக்க கிடைச்சது. சில எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபாய் பணம் தான் நச்சடிக்க கிடைச்சேன்னு வைப்போம். எவ்வளவு கிடைச்ச 300 ரூபாய் பணம் தான் இலங்கை நாட்டுல அச்சடிக்க கிடைச்சேன்னு வைப்போம். எதை 1 பவுன் தங்கத்தை கொடுத்து. இப்ப யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா பத்தி பேசினா அமெரிக்காவும் அதே மாதிரி தங்கம் ஒன்று எடுத்துட்டு வாராரு. எடுத்து பெடரல் மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. அதுல வச்சு அமெரிக்கால தங்கம் அச்சடிக்க ஏழுமான சக்தி எவ்வளோண்டா ஜஸ்ட் ஒரு 450 ரூபான்னு வைப்போம். 450 உதாரணத்துக்கு 450 ரூபா. அப்ப தங்கம் எடு செல்றது எங்க எடுத்தாலும் உண்டுத்தானே. அமெரிக்கால எடுத்தாலும் தங்கம் உண்டுத்தான், ஸ்ரீலங்கா எடுத்தாலும் தங்கம் உண்டுத்தான். தங்கம் என்று சொல்றது ஒரே பெருமதி தான். தங்கம் என்று சொல்றது ஒரே விஷயம் தான். அது இந்தியால வேற அமெரிக்கால வேற இல்ல. தங்கம் எடுத்து உண்டு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு தங்கத்துக்கு இலங்கை நாணயத்துக்கு 300 ரூபாய் கிடைக்குது. அதே ஒரு தங்கத்துக்கு இலங்கை நாட்டுல 300 ரூபாய் கிடைக்கிறத விட வெயிட் ஸ்ட்ரக் ஆகுறா நான் பேசுறது இல்லை இல்ல இல்லதான் இன்னைக்கு ஃபுல் கவரேஜ் தான் நீக்குது. நான் சிம்மை மாத்திட்டேன். இல்ல ஐ திங்க் உங்களோட ஏதாச்சும் மறுவா செல்றேன். ஸ்ட்ரக் ஆனு போட்டீங்க. எனக்கு இங்க கவரேஜ் பண்ணுது. ஓகே நான் மறுவா செல்றேன். சிம்பிளா சரியா. ஃபெடரல் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒரு வரலாறு, ஒரு கதை உண்டு. இந்த கதையில எப்படி நாணய மாற்று வீதம் தீர்மானமான நாணய மாற்று வீதம் என்ன ஒரு ரூபா கொடுத்தா எத்தனை டாலர் ரிட்டர்னா கிடைக்கும், இல்லாட்டி ஒரு டாலர் கொடுத்தா எத்தனை ரூபா எனக்கு கிடைக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ற ரேட் அதைத்தான் தீர்மானமிக்க போற. அப்ப நிலையான நாணய மாற்று வீதம் எப்படி தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஃபெடரல் மார்க்கெட் ஒரு மார்க்கெட் இருக்குது. அதுல யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவும் வாரான், இங்கெல்லாம் ஸ்ரீலங்காவும் வாரான். என்னத்துக்கு வாரான்? வாரத்துக்கான பிரதானமான ரீசன்ஸ் இவங்க கொடுத்து தங்கத்தை அச்சடிச்சு தங்கத்தை கொடுத்து ரூபாய் அச்சடிச்சு கொண்டு போறது, அவங்களோட நாட்டு பணத்தை அச்சடிச்சு கொண்டு போறது. இந்த ஃபெடரல் மார்க்கெட்ல இல்லாட்டி ஃபெடரல் மார்க்கெட்ல ஸ்ரீலங்கா நாட்டு தரப்பினர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு டாலரை கொடுக்குறாங்க. கொடுத்தடிக்க 300 ரூபாய் ரிட்டர்னா கிடைக்கிறாங்க. ஒரு டாலர்ல 300 ரூபாய் ரிட்டர்னா கிடைக்குது ஃபெடரல் மார்க்கெட்ல. அதே யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா வாராங்க. சேம் ஒரு டாலர் அல்ல, ஒரு தங்க பவுண்ட கொடுக்குறாங்க. 300 ரூபாய் கிடைக்குது ஸ்ரீலங்காக்கு. அதே மார்க்கெட்ல யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தங்க பவுனை கொடுக்குறாங்க. கொடுத்தடிக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 450 ரூபாய் கிடைக்குது. இப்ப தங்கம் என்றது சேம் தானே. அமெரிக்காவா இருந்தாலும் ஜப்பானா இருந்தாலும் ஸ்ரீலங்காவா இருந்தாலும் தங்கம் தான். தங்கம் தான். தங்கம் வெள்ளியாக போறல. ஒரு நாட்டுல தங்கம் இன்னொரு நாட்டுல வெள்ளியாயிக்க போறல. தங்கம் எல்லா நாட்டிலும் சேம். அப்படி போல ஒரு தங்கத்துக்கு இலங்கை நாட்டுக்கு 300 ரூபாய், இன்னொரு நாட்டுக்கு 450 ரூபாய் கொடுக்குறேன்டா. தங்கத்துல வெளியூ சேமா இருந்தா இவங்க 2 பேரிட பரிமாற்றப்பட்ட அந்த அமௌண்ட்டும் சேமா தான் ஈக்கணும். ஆனா நாணயங்களோட பெருமதி வித்தியாசப்படக்குள்ளதான் இவங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்திக்கிறாங்க, இவங்களுக்கு 450 ரூபாய் கொடுத்திக்கிறாங்க. அப்ப 1 பவுன் தங்கம் இன்னொரு பவுன் தங்கத்துக்கு சமனாக ஈக்க போல எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், 300 ருபீஸையும் ஒரு பவுண்டே கிடைச்ச 300 ருபீஸ் அப்படியே போட்டு அங்கால கிடைச்ச ஒரு பவுண்டே கிடைச்ச 450 ரூபா, $450 ஈக்குவல் பண்றோம். $450 ஈக்குவல் பண்றோம். அப்படின்னு அர்த்தம் என்னண்டா ஒரு 300 ருபீஸ் ஸ்ரீலங்கட $450 சமன். 300 ருபீஸ் $450 சமன். 300 ருபீஸ் $450 சமன். ஒரு நாங்க சமநிலையோட மெயின்டைன் பண்றோம். இந்த அடிப்படையில அப்போ 300 ருபீஸ் 450 சமன்டா 1 ருபீஸ் கொடுத்தா எத்தனை டாலர் கிடைக்கும்னு பாக்குறதுக்கு இதை நாங்க 300 பிரிச்சா ஒன்று வரும் தானே. ஒன்று எடுத்து 1 ருபீஸ் நாங்க எடுக்கிறோம். எடுத்தடிக்க இங்களை 450 300 பிரிச்சா 1.5 சொல்லக்கூடிய டாலர் கிடைக்கும். அர்த்தம் என்னன்னா 1 ரூபா கொடுத்தா $1.5 கிடைக்க போகுது. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா தீர்மானிச்சு கொண்டாங்க. ஸ்ரீலங்கால 1 ருபீஸ் கிடைச்சா $1.5 கிடைக்கிறல்ல. பட் எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு கணக்கு எடுத்து இது நீங்க பிராக்டிக்கல்ல திங்க் பண்ணவான தியரிட்டிக்கல பேஸ் பண்ணி மட்டும் யோசிங்க. பிராக்டிக்கல் அது பொருத்தம் இல்ல. ஸ்ரீலங்கன் ருபீஸ் எப்பயுமே 150 ரூபாய் குறைஞ்சது இல்ல. டாலர் ஆரம்பத்துல 60 ரூபாய் 70 ரூபாய் இருந்துச்சு, 30 ரூபாய் காலம் இருந்துச்சு. இப்ப 300 ரூபாய்க்கு மேல பெய்திக்குது.
$1 ₹1 கொடுத்து $1.5 கிடைச்ச வரலாறு இல்ல. அதனால இது வரலாறோட ஒப்பிடக்கூட இந்த கணக்கு பொருத்தம் இல்லாம இருக்கல. பட் எக்ஸாம்பிளுக்காக வேண்டி எடுத்துக்கிறேன். அப்ப இப்படித்தான் ரேட்டை தீர்மானம் செஞ்சு கொள்வாங்க. ஒரு ருபீஸுக்கு $1.5 தராங்கன்னு சொல்லி இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. கேள்வி மாறியலும் நிரம்பல் மாறியலும் எனிதிங் உலகத்துல என்ன நடக்கலும் உலக மறுபக்கம் என்றாலும் பெறலும். ஆனா ஒரு கன்செப்ட் என்ன செய்யறல்ல, எவ்வளவு நடந்தாலும் இந்த ரேட் மாறல. ஸ்ரீலங்கா அப்படியே பிடிச்சு வச்சு கொண்டிருப்பான் இந்த சர்வதேச நாணய மாற்று வீத பெறுமதிய. இதுக்குத்தான் நாங்க சொல்ற நிலையான நாணய மாற்று விகிதம்னு சொல்றோம். கிளியரா? சிம்பிளா சொல்ல போனா ரேட் மாறல. ரேட் நாணய அதிகாரிகள் பிக்ஸா வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ரேட் என்ன, ரேட் தீர்மானமானது எப்ப, ரேட் இந்த சிஸ்டம் எப்ப பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இல்ல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா? நாணய மாற்று வீதத்துல நிலையான நாணய மாற்று வீதம் இதுதான் நாங்க சொல்றேன் நிலையான நாணய மாற்று வீதம்னு சொல்றேன். நிலையான நாணய மாற்று வீதம்னு சொல்றேன். இல்ல யூடியூப்ல கேக்குறீங்க. ஓகே, any doubt? இதுல இப்ப நீங்க செஞ்ச மாதிரி கணக்கு வருமா? நிலையான நாணய மாற்றுறதுல கணக்கு வரல. நிலையான நாணய மாற்றுல நோட்ஸ் மட்டும்தான். அது என்ன கன்செப்ட் கேட்பான். அதை வச்சு கணக்கு கேட்கறதுக்கான பாசிபிள் இல்லை. நாணய மாற்று வீத நிலைத்தானே அட நன்மை தீமை கேட்பான். அது என்னன்னு கன்செப்டை கேட்பான். நிலைய நாணய மாற்று வீதத்தை இலங்கை நாட்டுல கொண்டு வந்தா என்ன நன்மைக்குது என்ன தீமைக்குன்னு கேட்பான். அது வந்து கணித ரீதியா டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிள் இல்லை. நிலையான நாணய மாற்று வீதம் என்றா நாணய மாற்று வீதம் பிக்ஸ். அவளை மட்டும் நினைச்சுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நாணய மாற்று வீதத்தை வச்சு கொடுக்கல் வாங்கலுடைய பெருமதி எவ்வளவு, இதை வச்சு சென்மதி அட்டவணையை தயாரிங்கிற அளவுக்கு அட்வான்ஸ் உங்களுக்கு தாரல். ஏன்னா அது வந்து அட்வான்ஸ் அக்கவுண்டிங் மாதிரி நீங்க ஃபுல்லா கணக்கு செய்ய வேண்டி வரும். அப்ப அது இங்க போக்கஸ் பண்றல. இங்க போக்கஸ் பண்றது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனை மட்டும் தான். சரியா? இப்ப நான் இன்னைக்கு போட்டிக்கிறேன் பாருங்க. எங்களுக்கு எக்ஸாம் செய்யுது ஐபி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்துல இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை போட்டிக்கிறேன். எக்ஸாம்பிள் உங்க டியூட்டை காட்டுறேன். இது வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் தான். எங்களுக்கு செமஸ்டர் 5 லீக் ஒரு பாடம். சரியா? அப்ப சரி, செமஸ்டர் 3 லீக் ஒரு பாடம். அப்ப இந்த இடத்துல நான் செமஸ்டர் 5 லீக்கிறேன். நம்ம 3 லீக் ஒரு பாடத்தை எக்ஸாம்பிள் கிடைச்சேன். இதுல இருக்க எல்லா கன்செப்ட் என்னன்னா ஃபுல்லா அட்வான்ஸ் சொல்லக்கூட நீங்க படிச்ச விஷயத்துல பேசிக்கை வச்சு கொண்டு போற பாடம் தான் அது. அப்ப அந்த டைம்ல அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதை வச்சு இப்படி கணக்கு செய்யறது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல தேவைப்படும். பட் இந்த இடத்துக்கு உங்களுக்கு தேவை இல்லை கணக்கு செய்யறது. கிளியர் தானே? அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்தை பயன்படுத்துறதுல நன்மை மீக்குது, தீமையை மீக்குது. ஒரு வேலை நாங்க செய்யறேன்னு சொன்னா நன்மை இல்லாம யாரும் செய்ய மாட்டோம் தானே. நன்மையும் நீக்குது. ஆனா அது வந்து பொருத்தமானதாக இக்கல்ல. அதனாலதான் இன்றைக்கு அந்த நாணய மாற்று வீதம் நடைமுறையில் இல்லை. 1977 வரைக்கும் நடைமுறை இருந்துச்சு. 1945 இருந்து அதுக்கு பின்னால் இது நடைமுறையிலிருந்து நீக்கப்பட்ட இப்ப நடைமுறையில பயன்படுத்தப்பட்டதுக்கும். சரியா? ஓகே. நிலையான நாணய மாற்று வீதத்துல நன்மை எடுத்தா முதலாவது நன்மை தரம் பாருங்க. இந்த முறையில் ஏற்றுமதியாருக்கும் இறக்குமதியாருக்கும் சந்தையில் நிச்சயத்தன்மை ஒன்று காணப்படும். யாராச்சும் அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன சொல்ல வாராண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா என்ன சொல்ல வாரான்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல நிச்சயத்தன்மை காணப்படும் இடத்துல பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா உங்களுக்கு யாருக்காச்சு? பேசினா கான்செப்ட் ஈஸியா கிளியர் ஆகும். விலை மாற்றம் இல்லை. எப்படி மாற்றம் இல்லை? ஓகே, நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணனே குயிக்கா. இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு மறக்கும் வேண்டா கட்டாயம் இந்த டியூட்ல சைட்ல எக்ஸாம்பிள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி டியூட்ல இடம் இல்லையா, பிரிண்ட் எடுத்தவங்க டியூட்ல இடம் இல்லையா, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட இதுக்கு தானே புக் எடுத்து நோட் புக் எடுத்து ஷோர்ட் நோட் புக் எடுத்து எக்கனாமிக் யூனிட் 10 போட்டு 38வது பேஜ் இந்த டியூட்ட பேரை போட்டு சர்வதேச யூனிட் 9 and 10 டியூட்னு போட்டு அதுல 38வது பேஜ்ல நிலையான நாணய மாற்றுதல் நன்மையில
முதலாவது நன்மைக்கான உதாரணம் என்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த உதாரணத்தை நீங்க மெயின்டைன் பண்றதை வச்சுதான் அந்த பாடத்துக்கான ஆன்சர் கொடுக்கல உங்களுக்கு பேப்பர்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இது வந்து 2020. இது வந்து 2020 வைப்போம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள கீழே எழுதுறேன் இடத்தை யூஸ் பண்றதுக்கு. இது வந்து 2020 வைப்போம். 2020 சாரி 2020ல நீங்க என்ன செய்றீங்க? சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுறீங்க. இன்றைக்கு வந்து 2026 எக்ஸாம்பிள், நீங்க 2020ல சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுறீங்கன்னு வைப்போம். இப்ப 2020 to 26 வரைக்கும் காலப்பகுதியில நிலையான நாணய மாற்று வீதத்தை தான் இலங்கை நாடு பின்பற்றுதுன்னு நினைச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தானே நினைச்சுக்கோங்க. அப்ப 2020ல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஒரு பண்டத்தை நீங்க வாங்குறீங்க. ஒரு பண்டத்தை நீங்க வாங்குறீங்க. என்ன பண்டம் வாங்குறீங்க? வெளிநாட்டுல இருந்து ஒரு விருப்பமான பண்டம்னு சொல்றீங்க. உதாரணம், உங்களோட பேரண்ட்ஸா இல்லாட்டி உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யார் சரி வெளிநாட்டுக்கு போனா உடனே கால் பண்ணி சொல்லுவீங்க தான், எனக்கு இந்த சாமான் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி ஏதாச்சும் விருப்பமான சாமான் செய்யுது? நீங்க பேசினா தான் தங்கங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நானே பேசிட்டு இருந்தா எனக்கே போரிங் ஆயிடும். இன்ட்ரெஸ்டிங்கான பண்டம் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான பண்டம் மீக்குதுண்ணா. ஆன்சர்ஸ் வந்திக்குது கட்ட கட்ட. பேக் ஓகே. 17 ப்ரோ மேக்ஸ் எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிறீங்க. சாக்லேட் 17 ப்ரோ மேக்ஸ். ரோஸ் ரோஸ்ன்றது பெர்ஃப்யூம் உண்டா இல்லாட்டி ஏதாச்சும் ரோஸா? ரோஸா பூவா சொல்றீங்க? நோ நோ நோ. ஓகே, சாக்லேட். போன். ஓகே, போன் ஒன்று எடுப்போமே. அப்ப ஈஸிக்கா வேண்டி போன் ஒன்று எடுப்போம். சாக்லேட் சரியா? அப்ப போன் ஒன்று எடுப்போம் ஈஸிக்கா வேண்டி. உங்களோட ஏசிக்கும் எங்களோட லேசிக்கும் சேர்த்து போன் எடுத்து சொல்லி உதாரணத்தை எடுப்போம். பின்ன நீங்க போன் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, சர்வதேச வர்த்தகத்துல நீங்க எடுக்க போறீங்க போன் உண்டு. இப்ப போன் எடுத்து சொல்லக்குள்ள பொதுவா பெருமதி நீக்கும் தானே போனுக்கு. அப்ப 2026ல 2020ல நீங்க ஒரு ஐபோன் எடுக்கிறேன்னு வைப்போம். சம்டைம் அந்த போன் டைம்ல ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஈக்கல் உங்களுக்கே தெரியும். இப்போ 2020ல நீங்க ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுக்கக்குள்ள $10 தான் கொடுக்கறதுக்கு இருந்துச்சு. $10 தான் கொடுக்க தெரிஞ்சுட்டு இப்ப விலை மாறல. விலை மாறல. அமெரிக்கால அதே பிரைஸ் தானே. அமெரிக்கால இன்ஃபிளேஷன்ஸ் குறவு தானே. இன்ஃபிளேஷன்ஸ் தாக்கம் குறவு தானே. ஆனால இன்ஃபிளேஷன்ஸ் தாக்கம் குறவுனால வெளிநாட்டுல உதாரணமா சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடக்குள்ள நாங்க சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுற நாட்டுல பணவீக்கம் இருந்தாலும் அதுவும் எங்களோட நாட்டு பணவீக்கத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னால. இப்ப இந்த இடத்துல ஏன் அப்படி இம்பாக்ட் ஒன்று பண்ணுமெண்டா, இப்ப அமெரிக்கால வந்து $10 தீர்மானிச்சுக்கிறப்ப 2020ல 2020க்கும் 26க்கும் இடையில பெரிய ஒரு அமெரிக்கா பொருளாதார பிரச்சனையை சந்திச்சு. உதாண்டா யுத்தம் உண்டாயிருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க யுத்தம். ஈரானோடு அடிச்சு கொண்டான், நாங்கள் நிறைய நாடுகளோடு அடிச்சு கொண்டான் தானே. இதனால் அமெரிக்கா நாட்டுல பணவீக்கம் உண்டு ஏற்பட்டன்னு சொன்னா பண்டங்கள் சேவைகளோட பெருமதி ஆட்டோமேட்டிக்லி விலை கூடுமேனா. அப்ப 2026 ஆகக்கூட இலங்கை நாடு அதே ஐபோன் $20 கொடுத்து எடுக்க வேண்டி வரும். பாருங்க, எங்களுக்கும் சிறுதம் பண்டங்களோட விலை கூடுது. அவன்ட நாட்டுல பணவீக்கம் நாங்க வாங்கக்குள்ள $20 கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது. அவங்களோட உள்ளுக்கு கூடிய பணவீக்கம் எங்கட நாட்டு பண்டங்கள் நாங்க சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடக்குள்ள எங்கட விலையில இம்பாக்ட பண்ணும். சோ அந்த கான்செப்ட் நான் இப்ப பேச வரல. அதே $10 விக்கிறான்னு வைங்க. 2026லயும் அதே $10 விக்கிறான். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் மீகுதா? 2020ல இலங்கை நாட்டுல டொலருட பெருமதி எவ்வளவு ஞாபகம் மீகுதா? 2020ல டொலருடைய பெருமதி எக்ஸாம்பிள் எப்பவுமே $20 ஒரு 150 ரூபாண்டு வைப்போமே. 150 ரூபாண்டு சரியான அக்யூரேட் எனக்கு ஞாபகம் இல்லை. 2020ல எப்படின்னு சொல்லி 150 ரூபாண்டு வைப்போம். நாணயத்தில் இலங்கை நாட்டோட டொலருட வெளியே 150. எனக்கு ஞாபகம் மீகிற மாதிரி நாங்க 2022ல எக்ஸாம் செய்யக்குள்ள எனக்கு ஞாபகம் மீகிற மாதிரி அந்த டைம்ல டொலருட ரேட் 180 ரூபாய் இல்லாட்டி 200 நினைக்கிறேன். சரியா அக்யூரேட் ஞாபகம் இல்லை அந்த டைம்ல. அப்ப 150 ரூபாண்டு வைப்பேன் டொலருட ரேட். அதாவது நாங்க ஒரு டொலரை கொடுக்கணும் என்றா, ஒரு டொலரை நாங்க எடுக்கணும்னா 150 ரூபாய் ஸ்ரீலங்கால கொடுக்கணும். இதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்றேன். ஒரு நேரம் மாத்தான சொல்லிட்டே இருக்கிறேன். 150 ரூபா கொடுத்தா $1 தருவான். இப்ப எனக்கு ஐபோன் எடுக்கிறதுக்கு எத்தனை $1 தேவை ராஜா? $10 தேவை. அப்ப நான் 150 ரூபா கொடுத்தாதான், 150 ரூபால 10 கொடுத்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? $10 கிடைக்கும். $10 கிடைச்சா தான் ஐபோனோட வாங்கிலும் அமெரிக்கால இருந்து. அப்ப $1க்கு 150 ரூபா மைனி $10 எவ்வளவு கொடுக்கணும் டோட்டல்? அப்ப ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஐபோனை வாங்குறதுக்கு
ஸ்ரீலங்கன் ருபீஸ் எவ்வளவு கொடுக்கணும் டோட்டலா? 1500 கொடுக்கணும். சிம்பிள் நாலேஜ்னா 1500 கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஐபோன் ஒன்று கிடைக்கும். எப்ப? 2026ல. இப்ப 2026 2020ல 2026ல நாணய மாற்று வீதம் மாற்றம் அடையும் தானே. கேள்வி மாறக்குள்ள, நிரம்பல் மாறக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி இந்த ரேட் மாறும். இந்த ரேட் என்ன சொன்னா, 150 ரூபா நாங்க கொடுக்க வேண்டியது இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 350 ரூபா கிட்ட எவரேஜா கொடுக்க வேண்டியிருக்குது. இது ஏன் இப்படி மாற்றம் அடைஞ்சிக்குது? இலங்கை நாடு நிலையான நாணய மாற்று வீதத்தை பின்பற்றல. நாணய மாற்று வீதம் இலங்கையில தளம்பல் அடையுது. அப்ப இப்ப நாங்க டொலர் ஒன்று வாங்கணும் என்றா எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு டொலருக்கு 350 ரூபா கொடுக்கணும். அப்ப ஒரு டொலருக்கு 350 ரூபா கொடுத்தா தான் ஒரு டொலரை தாரன். அப்ப 10 டாலரை வாங்குவோம்னா டோட்டல் எவ்வளவு கொடுக்கணும்? 10 டாலர் வாங்குவோம்னா எவ்வளவு கொடுக்கணும் டோட்டலா? குயிக்கா சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்கணும்? 10 டாலர் வாங்கணும் 3500 ரூபா கொடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைக்கும் சரி 3500 ரூபா கொடுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க அதே போன் அதே மாடல் ஒரு அப்டேட்ஸும் இல்ல. 2020ல வாங்கக்குள்ள 1500 ரூபா கொடுத்தடிக்க போன் கிடைச்சிச்சு. அதே போன் 2026ல எடுக்கிறதுக்கு 3500 ரூபா கொடுக்க வேண்டியாச்சு. என்ன ரீசன்? அமெரிக்கால போன் விலை மாறிச்சா? இல்ல, அவன் சொல்ற அதே $10 தான். நீ 20ல வந்தாலும் $10, 26ல வந்தாலும் $10, கோமாளிந்து எலும்பி வந்து 2050ல வந்தாலும் எங்கட நாட்டு பண்டங்கள்ல விலை மாறுறதுல $10. ஆனா நாங்க ஏன் கூட கொடுக்க வேண்டியான? யாராச்சும் சொல்லுங்க, நாங்க ஏன் கூட கொடுக்க வேண்டியான? என்ன ரீசன்? 1500 எப்படி 3500 மாறின? என்ன ரீசனால? ஆ என்ன ரீசன்? இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகிக்குது. ஒரு டாலர் வாங்குறதுக்கு 150 ரூபா கொடுத்தோம். இப்போ ஒரு டாலர் வாங்குறதுக்கு 350 ரூபா கொடுக்குறோம். டாலர் ரேட் மாறக்குள்ள பிரைஸ் மாறுதா இல்லையா? மாறுது. இதனால தான் என்ன செய்யற, நாணய மாற்று வீதம் மாறப்படாதுன்னு புடிச்சு வச்சுக்கிற. அதே 150 ரூபா தான் 2026லயும் அங்க கேள்வி நிரம்பலால் அசையக்குள்ள அசைய விடுறல்ல, புடிச்சு வச்சுக்கிற விலைய. அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்தின் கீழால இந்த இடத்துல 150 ரூபா தான் டாலர் உண்டு. புடிச்சு வச்சுக்கிறதுனால பிரைஸ் மாறாமிக்கிற. 2026லயே 150 ரூபா தான் டாலர் உண்டு. அப்பயும் 1500 ரூபா தான் போன், இப்பயும் 1500 ரூபா தான் போன். பாருங்க, இதுதான் நிலையான நாணய மாற்று வீதத்துல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்குள்ள விலை தொடர்பான ப்ராப்ளம்ஸ் இல்லாமக்கப்படுற. பண்டங்கள் சேவைகள விலை மாறாட்டியும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறக்குள்ள ஆட்டோமேட்டிக் நாங்க செலுத்த வேண்டிய விலை மாறும். அந்த ப்ராப்ளம் இல்லாமக்கப்படுற இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பிக்ஸா பிடிச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இது கிளியரா? முதலாவது பெனிஃபிட். பாப்பா, இன்றைக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற ஐடியா தான் வந்த இந்த கான்செப்டை முடிக்கிறதுக்கு ஈஸியான பாடம் தான். 8:30 வேலை முடிச்சலான்னு பாப்பா. கிளியரா இந்த கான்செப்ட்? யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? சின்ன ஒரு வேலை தானே, ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சின்ன புள்ள கேஸ் உண்டனா இவ்வளவு படிச்சு இதெல்லாம் யுஜிபி. யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. சம்டைம் உங்களுக்கு கஷ்டமாயி கேளும், விளங்காம கேளும், கிளியர்லாட்டு சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண. நோ இஷ்யூ. ஐ திங்க் டவுட் இல்லை. ஓகே, அப்ப முதலாவது கன்செப்ட் ஓகே. ஓகேயா? முதலாவது கன்செப்ட் கிளியர். நாளைக்கு அப்ப நீங்க இதுலீக்க பாயிண்டே கொடுக்கணும் இல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, ஏற்றுமதி இறக்குமதி சர்வதேச இல்லாட்டி சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடக்கொள்ள அந்த ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் விலை தொடர்பான அச்சம் இல்லாமக்கப்படுற. அது சிம்பிளா நீங்க நினைச்சுக்கொண்டா ஓகே. இல்லாட்டி நிலையான வருமானம் எடுத்துக்கொள்ள கொடுத்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு எப்படி அந்த கன்செப்டை மாத்தி அமைக்கல மூட மொழி நடையில அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுதான் சொல்லி நான் முடிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுதான் ஓகே. அசான் முடிஞ்சு இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதனால
என்னன்னு இது உண்மைக்குமே பெனிஃபிட் சாத்தியம். இந்த பெனிஃபிட் வந்து சாத்தியம். ஆனா இது வந்து நடைமுறைக்கு இந்த பெருமதி இல்லை. நடைமுறையில பெருமதி இல்லாதனால இது நடைமுறையில யூஸ் ஆகுது இல்லை. அதான் நம்மளோட மெயிலே போட்டிக்கிறேன் பாருங்க பாயிண்ட்ல. இது எப்ப நடைமுறை இருந்துச்சு? 1945 இருந்து 1977 வரைக்கும் மட்டும் தான் இது நடைமுறையில இருந்தே. சரியா? சம்டைம் கேட்கல எம்சிக்யூல இந்த பாயிண்டே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது கைட்ல இருந்து பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்டே கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. முதலாவது பாயிண்ட்ல எடுத்தானே. ரெண்டாவது பாருங்க, நன்மையில சொல்தான் சர்வதேச கடன் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் நிச்சயத்தன்மையோடு முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருத்தல். இப்ப சொல்லுங்க, ரெண்டாவது கன்செப்ட் என்ன? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்ப நாங்க சிம்பிளா உங்களுக்கு பாயிண்ட் இன்னும் கிளியர் ஆக்குறேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சீங்கன்னா ஓகே, எனக்கு மைக்கை யாரும் சரி அன்மியூட் பண்ணல செட்ல போட்டீங்கன்னா ஓகே, இந்த கன்செப்டை கிளியர் ஈஸி ஆகுறேன். நான் கடன் எடுக்கக்குள்ள எடுத்த கடனேத்தை இப்ப ரீசெட்டில் பண்ணணும். அதை விட கூட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி கடன் இவ்வளவு தான் என்று சொல்லி முடிவு ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். அது அந்த மாதிரி கன்செப்ட் தான் இது. அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள் உண்டு, ட்ரை பண்ணேலுமா? ஓகே, செட்ல சொல்ல போனா லேட்டா மைக் அன்மியூட் பண்ணி யாருக்காச்சு ட்ரை பண்ணேலுமா? ஒருவேளை நீங்க பயமா தெரியலாம், யூடியூப்ல எல்லாம் போற என் வாய்ஸ கேட்டு யாராச்சும் சூனியமாச்சு செஞ்சுட்டேன்னா அந்த ரிசல்ட்ஸ் வண்ணபதா ஏன்னா அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? சரியா? அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க வேணும். சிலவங்க யோசிக்கிறாய்க்கும் அந்த அளவுக்கு வேணா. எங்க இடத்துல முந்தைய கேஸ் இருந்த அப்படி எங்கட பேஜ்ல வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஷேவ் ஆகுற, மத்த எல்லாம் ஷேவ் ஆகுற, போட்டோ ஷேவ் ஆகுற, மூஞ்சி மறைச்சு எல்லாம் ஷேவ் ஆகுற. ஓ சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து $10 நாள் கடன் எடுத்தேன்டா $150 மேனி எங்களுக்கு 1500 கிடைக்கிற. ஆஹ் அப்ப ரிட்டர்ன் நாங்கள் கொடுக்க போகல அதே தானே, $1 வந்து 150. அப்ப நாங்கள் 1500 தான் ரிட்டர்ன் கொடுக்க வேணும். பணம் வெரி குட், பெருமதி போடுங்க. வெரி குட். வேணா பணம் பெருமதி வந்து கூட்டுறல்ல, வேணா நான் கொடுக்க வேண்டிய பெருமதி கூட்டுறல்ல. இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிக்கொள்ளே. நான் அதே அவங்க சொன்ன எக்ஸாம்பிளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்றேன். சரியா? இப்ப அமெரிக்கால இருந்து நாங்க $10 வாங்குற கடனுக்கு, இது அமெரிக்கா. இது ஸ்ரீலங்கா $10 ரீசெட்டில் பண்றேன். எடுத்த கடனை கொடுக்கணுமே. எடுத்த கடனை ஸ்ரீலங்கா உள்ளுக்கு நீங்க மறுசி அடிக்கிறவன் என்ன செய்யலாம்? வெளிநாட்டுல மறுசி அடிக்கல, அடிச்சா நாட்டையே தூக்கிட்டு போவான். ஒரு மிசைல் அனுப்பினா ஸ்ரீலங்கா தண்ணி உள்ளுக்கு. அதனால வெளிநாட்டு விஷயத்துல வந்து மறுசி அடிக்க இல்ல. அதனாலதான் ஸ்ரீலங்கா நாடு கடனை கொடுத்து கொள்ளையிலாட்டியும் பரவாயில்ல, இந்தியா நாட்டு பிச்சைக்காரன்ட்டு சரி சல்லி எடுத்து கொடுக்க பாக்குறான். கடனை கொடுத்து கொள்ளாட்டியும் பரவாயில்ல, மானம் போனாலும் பிரச்சனை இல்ல. இலங்கை போய் என்ன கேட்கிறாங்க? எத்தியோப்பியா போன்ற ஆக இயலாத பின்தள்ளப்பட்ட நாட்டிலையும் கடன் எடுத்து கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? கடன் எடுத்தா அந்த டேட்டுக்குள்ள கட்டாயம் கொடுத்தே ஆகும். கொடுத்துக்கொள்ள இயலவா? ஸ்ரீலங்கா நாட்டை விற்கணும். கடனை கொடுத்து எழுதுகிறான், ஸ்ரீலங்கா நாட்டை விற்கணும். அதனால கொடுக்கறது கம்பல்சரி. இப்ப கொடுக்கக்குள்ள எப்பவுமே 2024 கடன் எடுத்தேன். ஸ்ரீலங்கால சொல்லிக்கிறான் பொதுவா நாணய மாற்று வீதம் நடைமுறைப்படுத்தக்கூட இவ்வளவு காலாண்டுக்கு தான் இவ்வளவு காலத்துக்கு தான் நடைமுறைப்படுத்துன்னு உறுதி ஒண்டி இருக்கும். சரியா? அப்ப 2026 ஆண்டும் நிலையான நாணய மாற்று வீதத்தை தான் நடைமுறைப்படுத்துறான் என்று சொல்லி ஒரு முடிவு ஒண்டிக்கிறேன்னு வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கடன் எடுத்துன்னு இலங்கை நாடு விடுங்களே, நீங்க கடன் எடுத்துக்கிறீங்க. யார்கிட்ட கடன் எடுத்துக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் கால் பண்ணி நீங்க சொல்றீங்க, இப்படித்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், படிச்சு கொள்ளணும், எக்ஸாம் ஈக்குது, இன்னும் ஒரு 59 நாள் எக்ஸாம் செய்யுது, நிறைய செமினார்ஸ் போட்டிக்கிறாங்க, ஒவ்வொரு செமினார்ஸுக்கு ஒவ்வொரு பேமெண்ட் கேட்கிறாங்கன்னு சொல்லி நீங்க மெசேஜ் கால் ஒன்று அடிக்கிறீங்க, இல்லாட்டி இமெயில் ஒன்று போட்டுங்க. யாருக்கு? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அப்ப பொதுவா இந்த டைம்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க? இது சீசன்ஸ் டைம் தானே. சோ இந்த டைம்ல பே டேக்கெல்லாம் சம்டைம் $1000, $2000, $2500 சொல்லி இந்த டைம்ல என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட இருந்து கரெக்டா பார்ப்பாங்க. மேக்சிமம் எஃபர்ட் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த டைம்ல கலட்டுறதுக்கு பார்ப்பாங்க. இது சீசன்ஸ் தானே. இப்ப நீங்க பீக் டைம் லீக்கிறீங்க, உங்களுக்கு இப்பதான் ஷூடு படிக்கணும். அப்ப செமினார் ரெடிக்கு நீங்க வாயை திறந்துட்டு போவீங்க. உங்களை வச்சு யூஸ் பண்றதுக்காக வேண்டி நிறைய டே செமினார்ஸ்ல வச்சு வருமானம் எடுக்கிறதுக்கு பார்ப்போம். அப்ப
நான் சொல்லல எங்கட கிளாஸ்ல செமினாருக்கு சல்லி எடுக்கலன்னு சொல்லி, எங்கட கிளாஸ்ல வளமை சல்லி எடுக்கிறல்ல, அதுக்காக எங்கட கிளாஸ் சொல்லல. பொதுவாவே இந்த டைம் நினைக்கும் சல்லி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஈப்பாங்க, அதனால பாத்துறீங்க. அப்ப டொலர்னு சொல்ல கொள்ள, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? சல்லி தேவைப்படும் சொல்லி $10 யார்கிட்ட கடன் எடுக்கிறீங்க? ஆஹ் எங்கட ரொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கடன் கேக்குறீங்க. ரொனால்ட் ட்ரம்ப் சரி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்களே என்று சொல்லிட்டு $10 கடனுக்கு போட்டான்னு வைப்போம். $10 கடனுக்கு போட்டோம். இல்ல $10 கடனுக்கு போட்டடிக்கு ஸ்ரீலங்கால நீங்க கடன் எடுக்கக்குள்ள 2024ல $1 எவ்வளோ? 1500. இப்ப $1 1500. உங்களோட கையில இருக்குது $10. ரூபால சல்லி இல்ல, டாலர்ல தான் சல்லி இருக்குது. இப்ப ஸ்ரீலங்கால ரூபாவுக்குள்ள பரிமாற்றம், டாலர்ல பரிமாற்றம் செய்யலவே. எம்எல்ஏ எடுக்க போகக்குள்ள டாலர் ஒன்று கொடுத்து எம்எல்ஏ எடுக்கல, நீங்க ரூபாவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ இந்த $10 எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க சென்ட்ரல் பேங்க்லயோ இல்லாட்டி போயிட்டு ஒரு கொமர்ஷியல் பேங்க் வணிக வங்கியில போயிட்டு $10 கொடுக்குறீங்க, எனக்கு இதை மாத்தித்தாங்கன்னு சொல்லி. இந்த மாத்தி தார டைம்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னண்டா, $1க்கு $150 தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். $1 தாரேன்டா நான் $150 தாரேன், அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப நீங்க $10 கொடுத்த அடிக்கு அந்த பேங்கால உங்களுக்கு எவ்வளவு தருவான்? $1500 தான் தருவான். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கண்டிஷனை போட்டுக்கிறாரு, நீங்க பணத்தை எடுத்துக்கிறீங்க ஓகே, ஆனா 2026 ஆகக்குள்ள எனக்கு சல்லி விழுந்துடணும் என் அக்கௌண்ட்டுக்கு. இப்ப 2026லயும் உங்களுக்கு தெரியும் இதே நாணய மாற்று வீதம் தான் நடைமுறையில் இயக்க போகுது. ஏன்னா நிலையான நாணய மாற்று வீதம் இலங்கை பின்பற்றன்னு வைப்போம். உங்களுக்கு தெரியும் நிலையான நாணய மாற்று வீதம் தான் நடைமுறையில நிக்க போகுது. அப்ப 2026 ஆகக்குள்ள நான் $10 எடுக்கிறதுக்கு $1500 கையில வச்சு கொண்டிருந்தா போதும். எக்ஸ்ட்ராவா கையில மணி ஒன்று வச்சு கொண்டிருக்க தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் அதே நாணய மாற்று வீதம் தான். $1க்கு $150 தான் கொடுக்கணும். சோ அதே விஷயம் தான் 2026 நடைமுறையிலிக்க போகுது. அதனால $1500 கொடுத்து வணிக வங்கிட்டயோ மத்திய வங்கிட்டயோ வைத்து $10 எடுத்துக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுப்பி விடுவோம் என்று நீங்க முடிவுல இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாச்சும் ரிஸ்க் கொண்டு வைக்கணுமா? இல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி தீர்மானம் செஞ்சு வச்சுக்கலுமேனா $1500 கையில இருந்தா போதும் என்று சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தீர்மானம் ஒன்று செஞ்சு வச்சுக்கலும். ஆனா அந்த சிஸ்டம் எதனால் இருந்துச்சு? நிலையான நாணய மாற்று வீதம் இருந்ததால. இன்றைக்கு மாதிரி நெகிழும் நாணய மாற்று வீதம், அடிக்கடி மாறுற நாணய மாற்று வீதம் இலங்கையில் இருந்துன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு ரேட்டிக்கும் நாளைக்கு ஒரு ரேட்டிக்கும், இன்றைக்கு $350, நாளைக்கு $375, நாளண்டைக்கு $400, அதுக்கடுத்த நாள் திருப்பி $390. இப்படி அடிக்கடி சேஞ்ச் ஆகுற ஒரு ரேட்டாக இலங்கை நாடு தான் நீக்கும் சொன்னா, இந்த $10 வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கையில வச்சுக்க ஓணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு வரையலாம். முன்கூட்டியே தீர்மானம் எடுக்கலா. நான் நாளைக்கு எவ்வளவு $10 எடுக்கிறதுக்கு நாளைக்கு எவ்வளவு வச்சுக்கணும் சொல்லி எனக்கு இன்றைக்கு முடிவு எடுக்கலா. டைமுக்கு டைம் மினிட்ஸ்க்கு மினிட்ஸ் டாலர் ரேட் மாறிக்கொண்டு இருக்குது. உங்களுக்கு முன்கூட்டி தீர்மானம் எடுக்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க கடன் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை எப்ப இல்ல, நிலையான நாணய மாற்று வீதம் இல்ல, முன்கூட்டியே தீர்மானம் எடுக்கலாம். $1500 இருந்தா போதும் $10 எடுக்கிறதுக்கு. ஆனா இப்படி நெகிழும் நாணய மாற்று வீதம் இருந்தா, அடிக்கடி சேஞ்ச் ஆகுற நாணய மாற்று வீதம் இருந்தா உங்களுக்கு தீர்மானம் எடுக்கலாம். $150 வச்சுக்கணுமா, $300 வச்சுக்கணுமா, $400 வச்சுக்கணுமா $1 எடுக்கிறதுக்குன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலாம். சேம் டைம் நீங்க கொடுக்க கொள்ள ரேட்டும் அதிகமா தான் நீக்கும் இந்த டைம்ல. அப்ப இந்த 2 ப்ராப்ளத்தின் பாதுகாப்பு எடுக்கலும் எப்ப? நிலையான நாணய மாற்று வீதம் ஒரு நாட்டுல நடைமுறையில இருந்தா. எங்களுக்கு $1 தானே, எங்களுக்கு $1. ஸ்ரீலங்கா அவனுக்கு டாலர் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். அந்த டாலரை ஸ்ரீலங்கா உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கையில கன்செப்ட் சல்லிக்கணும், அவ்வளவுதான். ஸ்ரீலங்கால அந்த டாலர் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, அதுதான். அப்ப அந்த டாலரை எடுத்துக்கொள்றதுக்கு ரேட் மாறாமிக்கிறது நல்ல மென்று அந்த தரப்பினர்களுக்கு பொதுவான அனுகூலமா சொல்லிடு. இது கிளியரா உங்களுக்கு? இது கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? இதுதான் சொல்லலாம் பாருங்க, நிச்சயத்தன்மையோடு முடிவுகள் எடுக்கலாம். அவங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்ல. ஆல்ரெடி $1500 தான் தேவைன்னு நிச்சயம் முடிஞ்சு, அடிக்கடி சேஞ்ச் ஆகாது ரேட். இதனால ஆல்ரெடி அவங்களுக்கு நிச்சயம் முன்கூட்டிய தீர்மானம் எடுத்துக்கொள்ளும். $1500 இருந்தா போதும் $10 எடுக்கிறதுக்கு, கடனை செட்டில் பண்றதுக்கு $1500 போதும் சொல்லி முன்கூட்டியே தீர்மானம் எடுத்துக்கொள்ள இயலும். இஸ் இட் கிளியர்? ரேட் கூடினா கடன் எடுத்தவங்க பாதகம் அடைவாங்க. எங்களுக்கு சிம்பிள் ஆயிடுங்களே, $1500 நீங்க எடுக்கிறீங்க, $1 $150 இருக்கிற டைம்ல நீங்க செட்டில் பண்ண போல $1 $300 இருந்தா அவனுக்கு $1500 கொடுக்கணும் நீதி இல்ல. அவனுக்கு எது கொடுக்கணும்? $10 தான் கொடுக்கணும். நீங்க எடுத்த கடன் தான் கொடுக்கணும். $10 எடுத்தா $10 தான் கொடுக்கணும்.
ஆனா நீங்க டாலர் எடுக்கிற டைம்ல உங்களுக்கு சல்லி கிடைச்சது $10 உங்களுக்கு மாத்துற டைம்ல சல்லி கிடைச்சது 1500 ரூபா. நீங்க கடன் கொடுக்கக்குள்ள $1 ரேட் 300 பேய்த்தீந்தா நீங்க 3000 கொடுத்தா தான் அந்த $10 தருவான். அப்ப நீங்க அந்த $10 கடனை செட்டில் பண்ணக்குள்ள 3000 உங்களோட கையில இருந்து போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல கடன் பெறுபவர்கள் டிரெக்டா பாதகம் அடைவாங்க. கிளியரா? ரெசின் கிளியரா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவா எழுதி? ஓகே, சரியா? அப்ப அந்த 2 தீமையும் இங்க இல்ல. 3வது சொல்லுங்க, ஊக வாணிபர்கள்ட நடவடிக்கைகள் குறைவாக இருக்குமா? இது யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிருமா? மாதிரி யார் சரி? மைக் மியூட் பண்ணி தைரியமா? ஏண்ட வயசுக்கு யாரும் சூனியம் செய்யறதுக்கு இல்ல அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறாங்க. அப்படின்னு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி யாராச்சும்? உத்தேச நோக்கமா அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி உத்தேச நோக்கம் தான். பட் அந்த கன்செப்ட கிளியரா யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா என்ன சொல்லி? குயிக்கா சொன்னீங்கன்னா குயிக்கா பாடத்தை முடிக்கணும். இல்லாட்டி நான் 2 நாள் இருக்க வேண்டி வரும். உங்களுக்கு தான் லேட் ஆகும். முதலீடுகள் குறையும். ஓகே, வேற ஆன்சர்ஸ்? இந்த ஊக வாணிபர் தொடர்பா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தந்திக்கிறேன் போன கிளாஸ்ல. ஊக வாணிபர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்த ஞாபகம் இருக்குதா? நான் ஊக வாணிபர் தொடர்பா ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாலர் ஊக வாணிபர் தொடர்பா ஞாபகம்னு சொல்லி எக்ஸாம்பிள்னு சொல்லி தந்தேன். அதெல்லாம் சைடுக்கு மார்க் பண்ணி இருந்தா தான் மறக்கிறல்ல கான்செப்ட். போன கிளாஸ்ல படிச்சது அப்படியே நோட் எழுதியாச்சு. இந்த கிளாஸுக்கு அப்படியே கொண்டு வந்து வந்தாச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் புதிய பாடத்தை பாக்குற மாதிரி தான் புறக்காணும் டெய்லி. சரியா? நாங்க சொல்ற புறக்காண்டு டெய்லி புறக்காணும் உங்களுக்கு ஒவ்வொரு புது பாடத்தையும் கான்செப்ட் சொல்லி தரப்போல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது ஞாபகம் இருக்குதா? யார் சரி நோட் பண்ணவங்க? ஊக வாணிபர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி தந்தேன். எங்கட ஃபெமிலியில தெரிவிக்கிற உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரி, இது விலை சலம்பல் நாள ஷுவரா பணம் ஒரு பிளானும் போட்டி வைக்குமே. யா, ஓகே. குயிக்கா சொல்லுங்க. யாருக்காச்சு? டாலர் வியாபாரம் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்தேன். எஸ், பிசினஸ். டாலர் வெளியூ கூடும் என்று எதிர்பார்க்கையில டாலர் வாங்கி வச்சிய விலை கூடி ப்ராஃபிட் எடுக்க வேண்டும் என்று பட் நிலையா? பர்ஃபெக்ட். உங்களோட எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட். முதலீட்டாளர் அடே. ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஷஃபா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கிறீங்களா? மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா தெரியல. எழுதி வச்சிருந்தா ஓகே, மைண்ட்ல நோட் பண்ணி வச்சிருந்தா நல்லா உங்களோட மெமரைஸ் பவர் ஒண்டிக்குது. மஷாலான். சரியா? அப்ப எழுதி வச்சிருங்க இதெல்லாம். நான் எக்ஸாம்பிள் செல்றதுக்கு ரீசன் என்ன? எழுதி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசைக்கா. இல்லாட்ட உங்களுக்கு விளங்குவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ரீசன் நீங்க இதுக்கு பின்னால் இந்த கன்செப்டை விளங்கப்படுத்த வரையிலும் யூனிவர்சிட்டியில பிரசன்டேஷன் பண்ண வேண்டி வரையிலும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னா தான் மார்க்ஸ். உங்களோட ஃபைனல் பேப்பர்ல எக்ஸாம்பிள் சொன்னா தான் மார்க்ஸ். அதனால எக்ஸாம்பிள் சொல்லக்கூட உங்களை நீங்க கொடுக்கறத 100% உறுதிப்படுத்துறீங்க. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் தந்தா சைட்ல எழுதி வைங்க. நீங்க காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு கிச்சன்ல இருந்து கொண்டு யூடியூப் போனை பார்த்தேன்னு சொன்னா இனி கஷ்டம். சரி, பிரைஸ் கூடும் என்று எதிர்பார்த்து கன்சியூமர்ஸ் டாலர் வாங்கி வச்சுட்டு பிரைஸ் கூடும். வெரி குட். 2 பேரோட ஆன்சர் எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிறீங்க. யாருன்னு சொன்னா இஷ்மாவும் ரமீலாவும். ஓகே, இது என்ன கன்செப்ட் என்ன சொன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் போன கிளாஸ் தான் ஞாபகம் இருக்குதா தெரியா? ஒருத்தர் வந்து எங்களோட ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கிறாரு திஹாரில. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா டாலர் வியாபாரம் தான் செய்வார். அவருக்கு வந்து வெஹிக்கல் சேர்ந்து ஊடு இருந்து எல்லாம் மீக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்குதா தெரியா? சரியா? அப்ப அது சொல்லுக்குள்ள சொல்றது ரீசன் மார்க் பண்ணி கொள்றதுக்கு. இப்படி ஒத்துறீங்க. சம்டைம் உங்களோட பேரை சரி போட்டுக்கோங்க அந்த இடத்துல. உங்களுக்கு திஹாரி ஞாபகம் வராட். அப்ப அவருடைய வியாபாரம் என்னன்னு சொன்னா டாலர் வாங்கி டாலர் விற்கிறார். அவர் வந்து எக்ஸாம்பிள் எப்பவுமே
ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாலர் வாங்குறாரு எப்பன்னு சொன்னா டாலரோட ரேட் திடீரென்று குறையும். பாருங்க, டாலரோட ரேட் திடீரென்று குறையும். இப்ப எங்களோட தம்பியும் சும்மா டெஸ்டிங்காக இந்த வியாபாரத்தை செஞ்சு ஒரு தடவை சும்மா ஆயிட்டார். சரியா? அப்ப இது எல்லாத்துக்கும் செய்யலாம். எக்கனாமிக்ல ஓரளவு நாலேஜ் இருக்கும். அட்வான்ஸ்ட வழியை தொடாம இந்த வியாபாரத்தை செஞ்சா தொட்டா தூள் பறக்க வேண்டிய அது மாதிரி தான் கடைசிக்கு நடக்கும். சரியா? அப்ப இந்த வியாபாரம் செய்யக்குள்ள ஓரளவு நாலேஜ் ஒன்று தேவை. அப்ப 2025 டாலர் ரேட் உடனடியா குறைகிறேன். எக்ஸாம்பிள் எப்போ ஒரு டாலர் திடீரென்று 250 போனேன். 250 போகக்குள்ள திடீர் என்ன செய்வாங்க? 250 ஒரு டாலர் பொதுவா 300 350 400 ரேட்ல வைத்து கொண்ட டாலர் திடீர்னு 350 போக்குள்ள ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும் டாலர் ரேட் பொதுவா ஏற போகுதுன்னு சொல்லி. இதனால என்ன செய்வாங்கன்னா இந்த டைம்ல சிலவங்க டொலரை வாங்கி வைப்பாங்க. டொலர் வாங்கிலும் உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க்ல வைத்தாலும் வாங்கிலும் வணிக வங்கில வைத்தாலும் டொலர் வாங்கிலும். இப்போ நீங்க என்ன செய்றீங்க? $10 வாங்கி வைக்கிறீங்க. ஒரு டாலர் 250 மீனி $10 வாங்கணும்னா நீங்க டோட்டல் எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு டாலர் 1250 $10 வாங்குறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 2500 கொடுக்கணும். 2500 கொடுத்து நீங்க வாங்கி வைக்கிறீங்க. ஏன் வாங்கி வைக்கிறீங்க? ஷுவரா தெரியும் இந்த டாலர் ரேட் கூடும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? டாலர் ரேட் கூடும். எக்ஸாம்பிள் இவங்களோட ஐடியா எப்படின்னா 2026 ஒரு டாலர் 400 போனேன்னு வைங்களே. டாலர் உச்ச கட்டத்துக்கு போனிச்சுன்னு சொல்ற டைம்ல அந்த டாலர் $10 நான் வித்தா ஒரு டாலருக்கு 400 படி $4 $10 எவ்வளவு கிடைக்கும்? 4000 கிடைக்கும். ஒரு டாலர் 400 போற டைம்ல நான் 2025 வாங்கின டாலருக்கு தானே 2025 வாங்கின டாலர் 2500 கொடுத்து $10 வாங்கி வச்சுக்கிறேன். இந்த $10 2026 விலை கூடக்குள்ள வித்துட்டேன்னு சொன்னா $4000 கிடைக்கும். சொல்லிட்டா எவ்வளவு ப்ராஃபிட்? சொல்லிட்டா எவ்வளவு ப்ராஃபிட்? லாபம் எவ்வளவு? இல்ல எவ்வளவு லாபம்? 2500 வாங்கின சாமானோட 4000 வித்த எவ்வளவு லாபம்? 1500 லாபம். இது கஷ்டப்படணுமா? வெயில காயணுமா? டிகிரி முடிக்கணுமா? இதுக்கு ஏதாச்சும் மண்டே யூஸ் பண்ணணுமா? பெருசா ஒரு நாலேஜும் தேவையில்லை. பேசிக்கா சின்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். இதனால இது ஈஸி வியாபாரம் தானே. இதுவும் உங்களுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிடும். எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் செஞ்சு பாருங்க. டாலர் வியாபாரம் சரி ஹலாலா ஹராமா தெரியும் எனக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஹலாலா என்ன செய்யுங்க, ஹராமான செய்ய வேணும். 1500 லாபம் அடிக்கலும். அப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல டாலர் வியாபாரம் செய்யறவங்க சொல்ற ஊக வாணிபர்கள். ஊகம் என்ன? எதிர்பார்க்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி வியாபாரம் செய்யறவங்க. ஆனா இது எப்ப பொருத்தம்? நாணய ரேட் மாறக்குள்ள பொருத்தம். 25 ஒரு ரேட், 26 ஒரு ரேட்டிங் தான் பொருத்தம். பட் இப்ப அப்படி இல்லை. நிலையான நாணய மாற்று இருந்தானே ரேட் மாறுறல்ல. 2025 $250 அதே $250 தான் 26 போகுது. அப்ப இங்க $10 $2500 கொடுத்து வாங்கினேன்டா இங்க $10 விற்கக்குள்ள எவ்வளவு வேற கிடைக்கும்? ரிட்டர்னா 2500 தான் கிடைக்கும். எவனா சொத்த இப்ப வியாபாரம் செய்வானா? 2500 சாமான் வாங்கி அடுத்த வருஷமும் 2500 தான் விற்கணும் வேண்டாம். அந்த வியாபாரத்துல யாராச்சும் ஈடுபடுவானா? நீங்க ஒரு ஒச்சொன்னு வாங்குறீங்க விற்கணும் நோக்கத்துல 2025 வாங்குறீங்க 2500 உங்களுக்கு டைரக்டாவே தெரியும் 2026 அதே விலை தான், விலை மாறாது. அப்படி இருந்தா 2500 வாங்கி 2500 விற்கிறதுக்கு நீங்க வாங்குவீங்களா? அந்த ஒச்ச வியாபாரத்துல ஈடுபடுவீங்களா? அந்த மாதிரி வியாபாரத்துல ஈடுபடுவீங்களா? ஈடுபட்ட உங்களுக்கு லாபம் ஈகுதா? இவங்களோட மெயின் டார்கெட் என்ன? ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் தானே. ப்ராஃபிட் ஈகுதா? இல்ல. அந்த மாதிரி வியாபாரத்துல ஈடுபடுறேன்னு சொன்னா அவனோட மூளையை சயின்ஸ் லேப்ல வச்சு செக் பண்ணி பார்த்தா நல்ல வேணா. சயின்ஸ் லேப்ல வச்சு என்ன வித்தியாசமான பிரிவித்தானே. ஒருவேளை இவன் ஏஐயோ சரியா, அப்படிலாட்டி இவன் செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவனோ சரியான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா ஒரு புதிய கண்டுபிடிப்பா சரி எங்களுக்கு என்ன செய்யணும்? எடுக்கணும். இப்ப அந்த மாதிரி இடத்துக்கு அவன் யூஸ் ஆகுவான் அவனோட மூளை. அப்படி இல்லாட்டி அந்த மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில ஈடுபட மாட்டான். ரேட் மாறுறல்ல. அப்ப நடவடிக்கை குறையுமா இல்லையா? இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டவன் வியாபாரத்தில் ஈடுபடுவானா? மறுபடியும் இல்ல. ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இல்லை. இதனாலதான் சொல்ற ஊக வாணிபர்கள்ட நடவடிக்கைகள் குறையும். வேற நான் இது கிளியரா? அவங்க இந்த மாதிரி பிசினஸ் ஈடுபட மாட்டாங்க. இனி ஈடுபட்டா லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை. அப்ப அதுக்கு 2500 கொடுத்து 2500 கிடைக்கிறேன்டா எதுக்கு? அதுக்கு பதில் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலும் வட்டியாச்சும் கிடைக்கும். சிலவனுக்கு வட்டி எடுக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டு வச்சா அடுத்த மாசமுக்குள்ள 3000 இருக்கும். அடுத்த வருஷமா மாறக்குள்ள அதாச்சும் செஞ்சு வைப்போம்னு சொல்லி இந்த நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. அதனால அவனோட நடவடிக்கைகள் குறைவடை. இஸ் இட் கிளியர்?
இது கிளியரா? குயிக்கா சொல்லுங்க. கிளியர் தானே? அடுத்தது வந்து பணவீக்க நடவடிக்கைகள் குறையும். பணவீக்கம் என்று சொன்னா வெளிநாட்டு பணவீக்கம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. வெளிநாட்டு பணவீக்கம் வந்து உள்நாட்டு பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா பணவீக்கத்துல ரெண்டு இருக்கு. வெளிநாட்டு பணவீக்கம், உள்நாட்டு பணவீக்கம். நீங்க நிலையான பணவீக்கத்துல நீங்க ஞாபகம் மிகுதிய பிசினஸ் ஸ்டடிஸ் இருக்கிறவங்களுக்கு யூனிட் 3ல தேர்ச்சி மட்டம் 2ல பேஜ் 2வதுல இலங்கை நாட்டின் நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் பூட்டிப்பன் விலை நிலையாக பேண்டது, விலை உறுதிய பேண்டதுன்னு நோக்கம் வந்து போட்டிக்கிறான். அந்த நோக்கத்துல ரெண்டு நோக்கம் இது உள்நாட்டு விலை உறுதி, வெளிநாட்டு விலை உறுதி. இது வந்து பிசினஸ் ஸ்டடீஸ்ல. எக்கனாமிக் எடுத்தா எக்கனாமிக்ல யூனிட் 5ல முதலாவது பேஜ்ல நோக்கங்களை சொல்லிக்கிறேன் தானே, அந்த நோக்கத்துல விலையுறுதின நோக்கம் இருக்குது. அந்த டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், உள்நாட்டு விலையுறுதி வெளிநாட்டு விலையுறுதினு சொல்லி. எக்கனாமிக் பிசினஸ் ரெண்டு இடத்துலயும் வருது. இந்த ரெண்டு இடத்துலயும் ரெண்டு உறுதி இருந்தா தான் பணவீக்கம் வராது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். பணவீக்கம் இல்லாம இலங்கை நாடு பொருளாதார உறுதி அடிக்கலும். பொருளாதார உறுதினா என்ன? பணவீக்கம் இல்ல, பண சுருக்கம் இல்ல. அப்ப இந்த இடத்துல வெளிநாட்டு பணவீக்கம் எப்படி வரையிலும்? நாங்க இந்த ரேட் சேஞ்ச் ஆகுறதால $1 எடுக்கிறதுக்கு 150 ரூபா கொடுத்த இன்னொரு டைம்ல 200 ரூபா கொடுத்தேன்னு சொன்னா வெளிநாட்டு பணவீக்கம் ஏற்பட்டிக்குது. எங்கட நாட்டோட பணத்துல பெருமதி குறைஞ்சிக்குதுன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல அப்படி நடக்கிறதுக்கான கன்செப்ட் இல்லை. நிலையான நாணய மாற்று வீதம் தானே, அப்பயும் 1500 ரூபா, இப்பயும் 1500 ரூபா. ரேட் கூடுது இல்ல. அப்ப நாணயம் தேய்வடைகிறது இல்ல. இதனால வெளிநாட்டு பணவீக்கம் என்றது நடக்காது. வெளிநாட்டு உறுதியாக தான் நீக்கும் விலை மட்டம். சோ அதனால உள்நாட்டு பணவீக்கம் வெளிநாட்டு பணவீக்கத்தையும் சேர்த்த இலங்கையிட மொத்த பணவீக்கத்துல வெளிநாட்டு பணவீக்கம் இல்ல, 0. வெளிநாட்டு விலை உறுதின்னு அர்த்தம். அப்ப இதனால தேறிய மொத்த பணவீக்கம் நடக்கும், குறைவடையும் தான் இலங்கை நாட்டுல. இதுக்குத்தான் நாங்க சொல்ற பணவீக்கத்துல தாக்கம் குறைவடையுதுன்னு சொல்ல. ஏன்னா வெளிநாட்டு பணவீக்கம் இங்க இல்ல. வெளிநாட்டு பணவீக்கம் என்று இங்க நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. ஓகே, கிளியரா? அது எப்படி நன்மையாகிற எதை நீங்க கேக்குறீங்க? ஹிஷ்மா, சாரி ஹனா, ஹிஷாம். இந்த ஊக வாணிபட நடவடிக்கையா நீங்க கேக்குறீங்க எப்படி நன்மையாகிறேன்னு சொல்லி? ஊக வாணிபர்கள் ஈக்கிறதுனால தானே மெயின் கேஸே. அவன் தானே லாபம் அடிக்கிறதுக்கு. உதாரணமா உங்களுக்கு ஒரு பொருள் வந்து லாபமே இல்லாம கிடைக்குதுன்றா கொடுத்தானே. உதாரணமா ஒரு உற்பத்தியாளர் உற்பத்தி செஞ்சு லாபமே கிடைக்காம உங்களுக்கு தாராருண்டா லாபம் உங்களுக்கு நல்லது தானே. அப்ப இவன் நோக்க நடவடிக்கையில் ஈடுபடக்கொள்ள ரேட் மாறக்கொள்ள அவனும் ரேட்டை மாத்துவான். அது சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களும் ரேட்டை மாற்றுவாங்க, மெயினான ஊக வாணிபர்கள். அப்ப இதனால நீங்க அவங்ககிட்ட இந்த டாலர் வாங்குறதுனாலும் கூட ரேட் கொடுத்தா வாங்க வேண்டி வரும். இப்ப அவன் ப்ராஃபிட்டும் வாரதால அந்த ரேட் சேஞ்சது அவனோட ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் இங்க இல்லாமக்கப்படுது. இதனால நீங்க பழையபடியே உன நாணயத்தை செய்யலாம், அவங்ககிட்ட இருந்து வாங்கலும், பழைய விலையிலே வாங்கிடும். இதனால அந்த நடவடிக்கை இங்க இல்லாம ஆகிறது பெனிஃபிட்டா சொல்லப்பட்டிருக்குது. சரியா? கிளியரா? அடுத்தது நாணய மாற்று பணவீக்க வீதம். கிளியரா? அடுத்து வந்து பெருமதி தேய்வை தடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமதி தேய்வுண்டா என்ன? நாட்டை பெருமதி குறைஞ்சு கொண்டு போறது. சிம்பிளா கூட எக்ஸ்பிளைன் பண்ணனே. இப்ப என்ன கன்செப்ட்டா, நீங்க $1 எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலுத்துனீங்க 2025ல. 2026ல அதே $1 எடுக்கிறதுக்கு 250 ரூபா கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பணம் பெருமதி குறைஞ்சிக்குதுன்னு அர்த்தம். ஒரு போன் எடுக்கிறதுக்கு 150 ரூபா கொடுத்தீங்க 2025ல, அதே போன் எடுக்கிறதுக்கு 2026ல 250 ரூபா கொடுத்தேன்டா, போன் பெருமதி கூட்டிக்குது. அதுதான் அர்த்தம். சொல்ல போனா போன் பெருமதி கூட்டிக்குது. இந்த இடத்துல $1க்கு 150 ரூபா கொடுத்து அதே டாலர் வேற யாருமே இல்லை. எப்பவுமே டொலர்ல போட்டோல டொலர்லன்னு சொல்லக்கூடிய தாள் ரொனால்ட் ட்ரம்ப்ட போட்டோ போட்டிக்கணும். எப்பவுமே ட்ரம்ப்ட போட்டோ மாறல, ட்ரம்ப்ட சிக்னேச்சர் மாறல. ஆனா அதே டாலரை வாங்குறதுக்கு 250 ரூபா கொடுக்க வேண்டி வரும். எப்ப? 2026ல. டொலருடைய பெருமதி கூடிக்கின்ற அர்த்தம் எங்கட பெருமதி குறைஞ்சிக்குது. எங்கட நாணயம் கணக்கு இல்ல. அவன் $1 எடுக்கிறதுக்கு நான் 250 ரூபா கொடுக்கணும். அப்ப இது நாணய தேய்வுக்கு காரணமாக இருக்கும். அப்ப இந்த தேய்வு எதனால வந்துச்சு? இந்த விலை ஏற்ற இறக்கத்தால. அப்ப விலை ஏற்ற இறக்கம் இல்லாம பிக்ஸா மெயின்டைன் பண்ணினேன்டா அதே 150 2026லயும் கொடுக்கணும். சோ இந்த இடத்துல நாணய பெறுமதி தேய்வை ஈஸியாவே தடுக்க இயலும். கிளியரா?
அப்படி ஒரு தேய்வு நடக்கிறதுக்கான பாசிபிளே இல்லைங்க. தேய்வே நடக்காது. எப்ப 2000 இந்த மாதிரி ஆப்ஷனோட மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னா. ஓகே, அடுத்த ஃபைனல் தான். நிலையான நாணய மாற்று வீத முறையின் கீழ் சர்வதேச போட்டித்தன்மை அதிகரித்து கொள்ள உள்நாட்டு நிறுவனங்களும் ஊழியர்களும் அதிக பொறுப்புடன் செயற்படுத்த துவங்கியது. சிம்பிளா இது வந்து சர்வதேச ரீதியா எல்லா பொருளும் வந்து ஒரே விலையில இருக்கும். ரேட் கூட குறைய கொள்ள, ரேட் மாற்றம் அடையக்குள்ள ஒவ்வொரு நாட்டு பண்டங்களும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். இப்ப சிம்பிளா சொல்றேனே, ஈரான் நாட்டுல தேயிலை உற்பத்தி செய்யறான். ஈரான் நாட்டுல தேயிலை உற்பத்தி செய்யறான். இலங்கை நாட்டுல தேயிலை உற்பத்தி செய்யலாம். பொதுவா கீரை கடையாக இருந்தாலும் என்னைக்கும் அதுக்கு ஒரு எதிர்கடைக்கும். கீரை கடை தான் செய்யறாரு, கட்டாயம் அதுக்கு ஒரு எதிர்கடை. அப்படி இருக்கக்குள்ள ஈரான் நாட்டுல இலங்கை நாட்டுல தேயிலை உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்யக்கூட அதுக்கு போட்டி ஒன்று இருக்காதா? டெஃபினெட்லி இருக்கும். அதுதான் ஈரான் எக்ஸாம்பிள் வைப்போம். ஈரான் நாட்டுல தேயிலை உற்பத்தி செய்யறான். ஈரான் நாட்டில இருந்து யுஎஸ்ஏ நாட்டுக்கு, இல்லாட்டி யுஎஸ்ஏ நாட்டுக்கு வந்து ஈரான் நாட்டுல இருந்தும் என்ன செய்யறான்னு சொன்னா தேயிலை ஏற்றுமதி செய்யறான். பொதுவா யுஎஸ்ஏ எடுக்காது ஈரான் நாட்டை தேயிலைய, எக்ஸாம்பிளுக்கு வைப்போமே. அதே மாதிரி இலங்கை நாட்டிலையும் தேயிலை ஏற்றுமதி செய்யறான். இப்ப யுஎஸ்ஏக்கு வந்து ரெண்டு நாட்டிலையும் எடுக்கிறதுக்கு கொழுப்பா அவனுக்கு இல்லத்தானே? ரெண்டுலயும் ஒரே மாதிரி பண்டம் இருந்தா, ஒரே தரத்துல பண்டமா இருந்தா, இதுல எவன்ட்ட விலை குறவோ அவன்ட பண்டத்தை தான் எடுப்பான். அவன்ட பண்டத்தை தான் எடுப்பான். இப்ப வெப்பமே இப்ப என்ன செய்யறான்டா, ஈரான் நாட்டோட தேயிலோட விலை $1 வந்து 150 ரூபாய். இப்ப இலங்கையில ஒரு தேயிலை ஒரு கிலோ ஒரு தேயிலை ஒரு கிலோ சிம்பிளா வைப்போம். சரியா, தேயிலை ஒரு கிலோ வந்து $1 வைப்போம். $1 தேயிலை ஒரு கிலோ $1. தேயிலை ஒரு கிலோ சிம்பிளா விலங்கிடுங்க, ஈஸியான கன்செப்ட். $1. அப்ப இலங்கை நாட்டுல வந்து இப்ப தேயிலைக்குன்னு சரி ஒரு செலவு பேத்திக்குன்னு தேயிலை உற்பத்தி செய்யக்கூட ஒரு செலவு போகுமா இல்லையா? பேத்திக்கும். அப்ப எக்ஸாம்பிள் வெப்பம் தேயிலை உற்பத்தி செய்யக்கூட $1 எக்ஸாம்பிள் எப்பவுமே ஒரு கிலோ தேயிலை உற்பத்தி செய்யறதுக்கு எப்பவுமே 350 ரூபா பெய்த்திக்குன்னு வைப்போம். 350 ரூபா பெய்த்திக்கு. இந்த 350 ரூபா பெய்த்ததையும் உற்பத்தியா எக்ஸாம்பிள் ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் செய்யணும் என்ற மைண்ட் செட்ல 500 ரூபா விலை வச்ச போறான். 500 ரூபா விலை வச்சு போறான். இப்ப டிரெக்டா சொல்லிடுமா யூஎஸ்ஏ கிட்ட, நீ எனக்கு 500 ரூபா தாங்கன்னு சொல்லிடுமா? சொல்லி இல்ல. யூஎஸ்ஏல ரூஃபா பாவனே இல்ல. அவன்கிட்ட நான் சொல்லுவோம்னா $1 பெருமதியில தான் சொல்லணும் விலையை. அப்ப 500 ரூபா இலங்கை நாடு எதிர்பார்க்குது. இலங்கை நாட்ட $1 விலை 250 ரூபாவாக இருந்திருந்தா இலங்கை நாடு 500 ரூபா எடுக்கிறதுக்கு எத்தனை $1 கேட்கணும்? 500 எடுக்கணும் வேண்டாம். $2 கேட்டா ஓகே. $2 கேட்டா ஓகேனா, $2 கேட்டா 500 ரூபாய் கிடைக்கும். அப்ப விலை எவ்வளோ? இலங்கை நாட்ட பண்டத்துல விலை $2. இவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் 500 ரூபாய் வருது தானே, $2 வருது. அப்ப இந்த $2 இலங்கை நாடு கேட்பான். $2 இலங்கை நாடு கேட்பான். ஓகேயா? $2 இலங்கை நாட்டுக்கு கேட்பான். அப்ப இந்த இடத்துல வந்து விலை ரீதியான போட்டி வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் குறைவு ஈரானுக்கும் இலங்கைக்கும். ஈரான்ட நாணயங்கள் மாற்றம் அடைமடி ஈரான் வந்து நெகிழும் நாணய மாற்றத்தை யூஸ் பண்ணினா ஈரான்ட ரேட் வந்து அடிக்கடி கூடி குறையும். ஆனா இலங்கை நாட்ட ரேட் வந்து கூடி குறையிறல்ல. ரெண்டே தான். எனக்கு உற்பத்தி செலவு மாற போறல்ல. உற்பத்தி செலவு வந்து 350 ரூபாயே தான், அதே ப்ராஃபிட்டே தான். ஆனா 500 ரூபாய் என்ன விலை? 500 ரூபாய் தான் இலங்கை நாட்டுல எதிர்பார்க்கிற விலை. ஆனா $1 எவ்வளவு கொடுக்க ஓணும் எவ்வளவு எடுக்கணும் என்று அடிக்கடி மாற்றம் அடைகிறது. எதை வச்சு? $1க்கான ரேட்டை வச்சு. எக்ஸாம்பிள் இப்படி வைப்போம். இன்னொரு இதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்தாரு. அதே 500 ரூபாய் இலங்கை நாடு எதிர்பார்க்குது. ஆனா $1 விலை எப்பவுமே 125 ரூபாவாக மாறுச்சுன்னு சொல்லி, $1 விலை 125 ரூபாவாக மாறுச்சுன்னு வைப்போம். $1 கொடுத்த இலங்கை நாட்டுல 125 ரூபா தான் தாராண்டு வைப்போம். அப்ப 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு இலங்கை எத்தனை $1 எடுக்கணும்? 500 எடுக்கிறதுக்கு இலங்கை எத்தனை $1 வச்சணும்? விலை 125 ரூபாண்டா 4 வைக்கணும். $4 கொடுத்தா தான் இலங்கைக்கு 500 ரூபாய் வருது. 500 ரூபாய் இலங்கை நாட்டுக்கு தேவை. அது $1 பெருமதியால தேவைன்னா $4 வைக்கணும். அப்ப அதே 500 ரூபாய் தான் உள்நாட்டு விலை மாறல. 500 ரூபாய் தான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறக்கொள்ள இந்த $2 $4 விலை மாறுது. இது கூடினாலும் அப்படித்தான், குறைஞ்சாலும் அப்படித்தான். எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடினாலும் அப்படித்தான், குறைஞ்சாலும் $2 $4 மாறுது. அப்ப அமெரிக்கா காரனுக்கு விலை ரீதியா விலையோட எங்களுக்கு போட்டி போட்டது கஷ்டம் தானே. இப்படி இந்த அடிக்கடி விலை மாறக்கொள்ள
நாங்க ஒண்ணுமெண்டா விலையை வச்சு எங்களுக்கு போட்டி போட்டி வச்சு கொள்ளையும் மெயினா விலைன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எங்கட கையில ஈக்கிறேன்டா போட்டியாளரோட எங்களுக்கு விலையை வச்சு என்ன செய்யலும் போட்டி போடையிலும். பட் ஆனா விலைன்ற ஆப்ஷன் இல்லையே, விலை பிக்ஸ். நாணய மாற்று வீதம் பிக்ஸ்னால் இதே $2 தான் எப்பயும் இருக்கும். உற்பத்தி செலவு மாறும் வரைக்கும், இந்த $500 சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இந்த $2 $4 ஆக போறோம் இல்ல, $4 $2 ஆக போறோம் இல்ல, விலை பிக்ஸ். அதை இதே மாதிரி இப்படி நடந்துடுவீங்களா எக்ஸாம்பிள். இன்னொரு டைம்ல வந்து $1 500 மாறிச்சு. $1 500 மாறிச்சுன்னு சொன்னா $500 எடுக்கிறதுக்கு எத்தனை டாலர் வச்சோனும்? $1 வச்சா போதும். $1 வச்சா போதும். அப்ப அவனுக்கு அமெரிக்காக்காரனுக்கு இன்னும் விலை குறைவாக விளங்கும். ஆரம்பத்துல $2 இருந்துச்சு, $4 மாறிச்சு, மறு $1 தான் கேட்கிறான் 1 கிலோ தேயிலைக்கு. அப்ப இதனால இலங்கை நாட்டுடைய இப்படி டொலர் ரேட் மாறக்குள்ள, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறக்குள்ள சர்வதேச ரீதியான விலை மட்டம் மாறும். அப்ப விலை மட்டம் மாறக்குள்ள விலை ரீதியான போட்டி ஒன்றும் உருவாகும். யாரோட? ஈரான் நாட்டோட. என்ற ஈரான் நாட்டை விலையும் மாறக்குள்ள இவங்களையும் விலை மாறுது, விலை ரீதியான போட்டி ஒன்று உருவாகுது. ஆனா நிலையான நாணய மாற்று வீதம் பின்பற்ற கொள்ள $2 தான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. உலகமே மறுபக்கம் திரும்பி உற்பத்தி செலவும் லாபமும் மாறும் வரைக்கும் $2 தான். இதனால இவங்க போட்டி போட்டுண்டா எதோட போட்டி போடணும்? விலையாலே இல்ல. எந்த பண்டத்திலையும் ஒரே விலைண்டா, ஈரானும் அதே விலையை வச்சுக்கிறான், ஸ்ரீலங்காவும் விலையை சேஞ்ச் பண்ணலண்டா, எதோட போட்டி போடணும்? விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளோட தான் அவங்க போட்டி போடணும். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட்ல, தரத்துல, அதே மாதிரி அவங்களோட குவாலிட்டியில, அவங்களோட பேச்சசிங்ல இருக்கக்கூடிய விளம்பரப்படுத்தல, இதை வச்சுதான் ஒரு இலங்கை நாடு ஈரான் நாட்டோட போட்டி போட வேண்டி வரும். விலை அண்ட் ஆப்ஷன் இவங்களோட கையில இப்ப அவைலபிள் இல்ல, விலையை வச்சு போட்டி போட இயலாம். சோ இப்படிப்பட்ட பிரச்சனை, சரி இப்படிப்பட்ட நன்மையும் இதை நன்மையாவும் பேசலும். ஏன்னா எங்களுக்கு இலங்கை நாட்டுல விலை பிரீதியான போட்டி போட தேவையில்லை. விலையை வச்சு எங்களுக்கு இலங்கை நாட்டுல டிமாண்ட் குறையறதுக்கான பாசிபிள் குறையும். எங்களுக்கு போட்டி போடுறேன்டா அந்த 3 ஃபேக்டர்ல மட்டும் தாக்கம் செலுத்தினா ஓகே, விலையை நாங்க மிச்சம் ப்ரெஷர் ஆக்கி தொட தேவையில்லை. இதையும் பெனிஃபிட் கீழே பேசிக்கிறேன். கிளியரா? இன்னொரு தடவை யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சிம்பிளா மறுவ சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஈஸியான கன்செப்ட் தான். சரியா? ஈஸியான கன்செப்ட் தான், சிம்பிளா சொல்றேன். ஓகே, எல்லாத்தையும் கிளியர் தான் போட்டிக்கிறீங்க. உள்நாட்டுல குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்குமா? இப்ப இல்ல, வெளிநாட்டு சர்வதேச பண்டத்துல வெளிநாட்டுல வியாபாரம் செய்யற ப்ராடக்ட உள்நாட்டுக்கு ஒரு நாளும் அனுப்புறல்ல. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல விற்கிற தேயில ஸ்ரீலங்கா கொடுக்கறல்ல, ஸ்ரீலங்கால கொடுக்குற அந்த டஸ்ட மட்டும் தான். அது வந்து வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வேற சாமான் நீக்குது, அந்த சாமான் குவாலிட்டி கூட்டணும்னு சொல்லி அதே சாமான ஸ்ரீலங்காவுக்கு தர போறல்ல. இதனால ஸ்ரீலங்கா உள்ளுக்கு குவாலிட்டி கூட ப்ராடக்ட் மாறல. ஏன்னா ஸ்ரீலங்கா உள்ளுக்கு டிரான்சாக்சன் பண்றது வேற பண்டத்தை, வெளிநாடுன்னு வரக்குள்ள டிரான்சாக்சன் பண்றது வேற பண்டத்தை. இதனாலதான் ஸ்ரீலங்கால அந்த மிஞ்சின டஸ்ட தான் ஸ்ரீலங்காவுக்கு தேயிலை. நீங்க வேணா பாருங்க, தேயிலையில ஹை குவாலிட்டி தேயிலைக்கு ஒரு டீயை குடிச்சா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும் அந்த டீயோட இன்பத்துல. அது இதுக்கு தொடர்பான ஒரு மூவி சொல்லு, நீங்க பாத்திருப்பீங்க. சரியா? ஆரம்பத்துல இருந்துச்சு. சரியா? முந்தி வந்தோண்டுதான் அந்த ஒரே ஒரு தேயிலை கோஃபின்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு கோஃபி குடிச்ச உடனே அவர் எக்ஸிடென்ட் ஆகி மென்டலிட்டியா ஃபெயிலியர் ஆகி பல வருஷம் மறந்துச்சு அவருக்கு. அந்த எக்ஸிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால அவர் குடிச்சது ஒரே ஒரு கோஃபி. அதுக்கு பின்னால ரோட்ல இருந்து கோஃபியை குடிச்சிட்டு ரோட்ல இருந்து வரக்குள்ள எக்ஸிடென்ட் ஆகுறாரு. வந்த பிறகு ஃபுல் கன்செப்டும் மறந்து, வைஃப் யாருன்னு தெரியா, மகன் யாருன்னு தெரியும், எல்லாம் மறந்து அவருக்கு ஃபீல் திருமணம் முடிச்சில்லாதமை. ஆரம்பத்துல நுழைஞ்ச போயிட்டு 5 வருஷத்துல ஃபுல் மறந்தாச்சு. உதாரணமா நீங்க வாட்ஸ்அப் செட்ல நீங்க செட் பேக்கப் பண்ணி எக்ஸாம்பிள் அப்டேட் பண்ணணுவீங்க. இப்ப நடந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதால மொத்த செட்டு மழிஞ்சு 5ஆம் மாசம் 31 செட் தான் லாஸ்ட்ல இருக்குது. அதுக்கு இருந்த பேக்கப் கொடுத்து வச்சுக்கிற ஆப்ஷன் கொடுத்தில்லாதனால 11 நாள் செட் மழிஞ்சிச்சு. இப்ப எனக்கு 11 நாளும் என்ன நடந்துட்டு தானே எல்லாத்தையும் மனசுல ஈக்காது. இப்ப எனக்கு பேலன்ஸ் ஈக்கிற செட் வந்து 5ஆம் மாசம் 31. அதே மாதிரி அவரோட முழு கன்செப்டும் அழிக்கப்படுது. திடீரென்று மறுவா ஏதாச்சும் ஒரு டைம் ஒன்ல அவர் மறுவா டீ குடிக்க போறாரு. அதே கடைக்கு ஹை குவாலிட்டியான ஒரு கொஃபியை குடிக்கிறதுக்கு, அதே கொஃபியை குடிக்கிறது. அந்த கொஃபியை குடிச்சடிக்காது எந்த அளவுக்கு ரியல்னு தெரியா, ஆனா அதுதான் ஸ்டாண்டர்ட். அந்த குவாலிட்டியை தான் சர்வதேசத்துல கொடுப்பான். அந்த டீயை குடிச்சடிக்கு எக்ஸிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால இருந்த அந்த 5 வருஷத்துல மெமரைஸ் திருப்பி அப்படியே குயிக்கா ஞாபகம் வருது. முழு விஷயமும் ஒரு டீ ஷாட்ல ஞாபகம் வருது. இப்படித்தான் நீக்கும் இன்டர்நேஷனல்ல விற்பனை செய்யற டீ. ஒரு சொட் குடிச்சடிக்கு
அதை திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கிற அளவு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை ஸ்ரீலங்கால தாரானா உங்க வீட்டுல டீ அண்டு குடிச்சடிக்கு மறுபடியும் டீ குடிச்சோம்னு ஆசை வருதா? இந்த எல்லாம் வருதா? அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம் பேப்பருக்கு ஃபுல்லா ஒரு கப் ஜொக்குக்கு டீ ஊத்திட்டு போங்க. இந்த மாதிரி டீ இருந்தா குடிச்சேன்னு சொன்னா 5 வருஷம் செஞ்ச எல்லா பாடமும் ஞாபகம் வரும். டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டு வரையும். அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா இப்படின்னு யோசிச்சு இருந்தானே. அப்ப ட்ரை பண்ணுங்க அந்த மூவில ஏழுமண்டா அவரோட கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணி அந்த டீ எங்கிருந்து எடுத்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு ஞாபகம் மறதிக்குச்சாங்க. இப்ப நல்ல ஒரு சொல்யூஷன். அந்த டீ எடுக்குவோம்னா சம்டைம்ஸ் சிலவங்க அந்த டீ எடுக்குவோம்னா லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்சா அந்த டீ எடுக்கல அந்த அளவுக்கு வெளிவாய் கோடிக்கணக்கில் பெறுமதியான டீ மீ திங் பெர்ஃபியம் ஒரு கான்செப்ட் தான் அது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி டீ ஒன்று மாட்டினு சொன்னா கூடத்தான். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிற டீ தான் இன்டர்நேஷனல்ல விற்பனை செய்யப்படுது. டஸ்டான டீ தான் ஸ்ரீலங்கால விற்பனை செய்யப்படுது. டஸ்ட் மிஞ்சி வர தூள் காத்துல பறக்குற அதை பிடிச்சிதான் இலங்கை நாட்டுல உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் குயிக்கா மறு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஈஸியா. அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இலங்கை நாடு மிச்சம் இதுல என்ன பெனிஃபிட்னா இலங்கை நாடு மிச்சம் விலையை போக்கஸ் பண்ண தேவையில்லை. விலையை போக்கஸ் பண்ணக்குள்ள எங்கட விலை எக்ஸ்சேஞ்ச் மாறினா டிமாண்ட் மாறும் தானே. நான் கஷ்டப்பட்டு ஹை குவாலிட்டி ரீதியான ப்ராடக்ட் கொடுக்குறோம், எங்கட விலை சேஞ்ச் ஆகுது. எதனால? நாணயமான விதத்தால. அப்போ ஆட்டோமேட்டிக்லி எங்கட ப்ராடக்ட் ரிஜெக்ட். ஏன்னா ஃபெஸ்டிகே கன்செப்ட் பாக்குறது சர்வதேச வியாபாரம் ஆயிருந்தாலும் லோக்கல் ஆயிருந்தாலும் ஃபெஸ்டிகே பாக்குறது ஒன்றுதான் விலை. அதனால தானே விலையை நாங்க டிமாண்டை தீர்மானிக்கிற காரணியாவே போட்டிக்கிறோம். இல்லாட்டி போட தேவையில்லை. அது சர்வதேச வியாபாரத்துக்கு உண்டு, ஸ்ரீலங்கா வியாபாரத்துக்கு உண்டு. நான் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட கொடுத்தாலுமே இந்த ப்ராடக்ட விலை குறைஞ்சுன்னு சொன்னா விலை மாறிடுச்சுன்னு சொன்னா எனக்கு அந்த பொருளை வித்து கொலையேலா வேணா எவ்வளவு குவாலிட்டியா தயாரிச்சாலும். அப்ப அந்த இடத்துல சர்வதேச நாணய மாற்று வீதம் நிலையானதாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இலங்கை நாடு ஃபேஸ் பண்ண தேவையில்ல. அது எப்படித்தான் சொல்ல வாரேன். எக்ஸாம்பிள் குயிக்கா சொல்றேன். இலங்கை நாடு ஈரான் நாட்டை விடுவோம், நான் உங்களுக்கு ஈஸிக்காக வேண்டி சொல்றேன். இலங்கை நாடு இது இலங்கை நாடு, சரியா? சாரி, இது இலங்கை நாடு. இலங்கை நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா அமெரிக்காக்கு என்ன செய்யுது? தேயிலை ஏற்றுமதி செய்யுது. தேயிலை ஏற்றுமதி செய்து 2026 என்ன வைப்போம். குயிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த கான்செப்ட் டவுட் ஆனிக்கிறவங்களுக்கு. 2026 2025 தேயிலை ஏற்றுமதி செய்யுது. 2025 இலங்கை நாடு தேயிலை ஏற்றுமதி செய்யக்கொள்ள தேயிலோட வெளி எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட உள்நாட்டுல உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு கொஸ்ட் போகும் தானே. 350 ரூபாய் போனேண்டுவீங்களே உள்நாட்டு உற்பத்தி செய்யறதுக்கு. இலங்கை நாடு ப்ராஃபிட் வச்சுதானே விற்கணும். ஏன்னா ப்ராஃபிட் வச்சாம விற்கிற அளவுக்கு அவன் எங்கட சொந்த காரணம் இல்ல. டொனால்ட் ட்ரம்ப் எங்கட மாமணி புள்ளி ஒன்றல்ல. அதனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு விற்கிறாண்டாலும் 150 ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறது. வச்சா 500 ரூபாய் ப்ரொடக்ட் விலை வரும். இப்ப 500 ரூபாய் எங்களுக்கு தேவை. அமெரிக்காக்கு 500 ரூபான்னு விலை சொல்ல இயலா. அவன் இன்டர்நேஷனல், ஸ்ரீலங்காக்குள்ளுக்கு அல்ல. அதனால அவனுக்கு அந்த விலையை சொல்லல. அவனுக்கு சொல்லணும் டாலர்ல. அப்ப அந்த டைம்ல 2025 டைம்ல $1 எக்ஸாம்பிள் வெப்பம் 400 ரூபான்னு சொல்லி, $1 வெப்பம் 400 ரூபான்னு சொல்லி எக்ஸாம்பிள் 500 ரூபான்னு ஈஸிக்கா வேண்டி 500 ரூபா. அப்ப உங்களுக்கு 500 ரூபா கிடைக்க ஓணுமெண்டா எத்தனை டாலர் உங்களுக்கு தேவை? ஷெஃபா, உங்களுக்கு எத்தனை டாலர் தேவை 500 ரூபாய் கிடைக்கணுமெண்டா? $1 500 ரூபாய்க்கு விற்கப்படுதுண்டா 500 ரூபாய் எடுக்கணும்னா எத்தனை டாலர் தேவை உங்களுக்கு? பேசிக்கலா $1 இருந்தா 500 ரூபாய் கிடைக்கும். அப்ப 500 ரூபா தான் உங்களுக்கு லாட்சிக்கு வர வேண்டிய பெருமதி தேயிலையை வித்தா. சோ $1 500 ரூபான்னு சொல்லி நீங்க விலை வைப்பீங்க. எப்ப? 2025 $1 500 ரூபாய் படி எனக்கு 500 ரூபா தான் 1 கிலோ தேயிலைக்கு தேவை. சோ $1 தான் நான் 1 கிலோ தேயிலையை தாரேன். 1 கிலோ தேயிலையை தாரேன். ஓகேயா? 1 கிலோ தேயிலையை தாரேன். இப்ப ரேட் குறையுதுன்னு வைப்பான். ரேட் குறையக்குள்ள அவன் கூட பே பண்ணணும். இது அவனுக்கு நடக்கிற சிக்கல். ஸ்ரீலங்கால ரேட் கூடிக்கொண்டு போனா $1க்கு 400 500 600 ரூபான்னு சொல்லிக்கொண்டு போனா அவன் தர வேண்டிய அமௌண்ட் குறையுது. அப்படி இல்லாம $350 250 100 ரூபான்னு எங்கட நாட்டை பெருமதி கூடும் சொன்னா அவன் எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட் கூடும். இதுதான் பிரச்சனை. இப்ப அதே ப்ராடக்ட 2026 ஏற்றுமதி செய்ய போறோம். 2026 ஏற்றுமதி செய்ய போறோம். $க்கு எவ்வளவு தாருன்னு சொன்னா $க்கு 2026 $1 250 ரூபாவாக குறைவடையுது. 250 ரூபாவாக குறைவடையுது. $1 250 ரூபா. 250 ரூபா தந்தா $1 தாரேன். ஆனா உற்பத்தி செலவும் தேயிலிட மாறல, ப்ராஃபிட்டும் மாறல. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு? 500 ரூபாய் எடுத்துக்கொள்ளணும். அப்ப $1 250 ரூபாவாக இருந்தா நீங்க எத்தனை டாலர் விலை வைக்கணும்? 500 ரூபாய் எடுக்கணும் சொன்னா எத்தனை டாலர் விலை வைக்கணும்? $2. பாருங்க, ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆவிச்சா? குவாலிட்டி சேஞ்ச் ஆவிச்சா? இல்ல. ப்ரொடக்ஷன் காஸ்ட் சேஞ்ச் ஆவிச்சா? இல்ல. ஒன்றும் சேஞ்ச் ஆகல. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றனால, சரியா, இந்த கரண்ட் இஷ்யூ உண்டு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றனால
$1 வாங்கின அமெரிக்கா 2025 $2 கொடுக்கணும் வருதா வராதா? வருது தானே. அப்ப ஒரு மாற்றமும் இல்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றம் அடைய கொள்ள $2 தர வேண்டி மாறுது. அப்ப பாருங்க, அமெரிக்காவுக்கு இந்த பண்டம் விலை கூடினமாய்க்கும், ஆனா விலை கூடல. சீரியஸா $500 தான். $500 தான் இலங்கை நாட்ட பெருமதி. நாணய மாற்று வீதம் மாறினதால $1 கொடுத்து வாங்கின அமெரிக்காவுக்கு $2 கொடுக்கணுமான தேவைப்பாடு வருது. அப்ப இது அமெரிக்காவுக்கு பிரச்சனை. அப்ப அமெரிக்கா என்ன செய்வான்? ஸ்ரீலங்கா வானண்டா, எனக்கு ஈரான் தான், ஈரான் $1 தான் தாரணுவீங்களே, அவன்ட விலை மாறல, ஈரான் நீ கொண்டு வா $1 சாமன், ஸ்ரீலங்கட சாமன் வானம் ரிஜெக்ட். பாருங்க, கொல்ட்டில பிரச்சனை வரல, ஸ்ரீலங்கா நாட்டு உள்ளுக்கு கோஸ்ட் ஒன்று மாறல, ஸ்ரீலங்கா நாடு எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் மாறல, ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறினதால ஸ்ரீலங்கா பண்டம் ரிஜெக்ட். சர்வதேச வியாபாரம் செய்யக்குள்ள இப்படிப்பட்ட ரிஜெக்டும் வரும். ஓகே, அப்ப இந்த ரிஜெக்ட் வராமிக்கும் எப்ப எப்ப வராமிக்கும்? $1 500 தாங்க, கூடினாலும் பிரச்சனை இல்ல, அதே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நாங்க மெயின்டைன் பண்றேன்டா, எங்களுக்கு $500 தானே தேவை. 2025லயும் $500 தான், அதே விலை 2026லயும் நாங்க பிடிச்சி வைப்போம்னு சொன்னா $500 எடுக்கிறதுக்கு $1 விலை வச்சிருந்தா ஓகே. அப்ப விலை ரீதியான போட்டியில ஸ்ரீலங்கா ஃபெயிலியராக தேவையில்ல. ஈரானோட போட்டி போடக்கொள்ள ஈரான் $1 கொடுக்கிறேன், எங்க டாலர் ரேட் மாறாது, நாங்களும் $1 தாரோம் சாமனை, எங்க ரேட் மாறாதே, நாங்க பின்பற்றது நிலையான நாணய மாற்று வீதம். அப்ப அவனோட போட்டி போடணும்டா, குவாலிட்டியில தான் போக்கஸ் பண்ணணும். அவனோட போட்டி போடணும்டா, எங்களோட ஸ்டாண்டர்ட்ல தான் போட்டி போக்கஸ் பண்ணணும், பிரைஸ்ல போக்கஸ் பண்ண தேவையில்ல. அப்ப மிச்சம் தடுமாறி கொண்டு அலட்டி கொண்டு இருக்க தேவையில்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிக்ஸ் ஆயிருந்தா. கிளியரா? இது பெனிஃபிட் தானே. இப்ப கிளியர், இல்லாட்டி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? டவுட் கேட்ட ஷஃபா, வேற யார் டவுட் கேட்டீங்க? யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். சம்டைம் கேட்டு நான் பேரு கேட்டு சொல்லி பட்டிலாட்டி சாரி. இல்ல சம்டைம் அப்படித்தான், நாங்க சம்டைம் அங்கால திரும்பி கொண்டிக்குள்ள செட் வந்திருந்தேன்னு சொன்னா, நான் அந்த பேரை வாசிக்கலன்னு வைங்க, என் மனசோடையும் நாங்களும் அப்படி உடஞ்சிக்கிறோம். எங்களோட அட்வான்ஸ்ல டைம் என்ன கணக்கெடுக்கிற இல்லைன்னு முன்ன ஒரு கணக்கெடுக்கிற எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறத நீங்க எல்லாரும் ஃபீஸ் பே பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கணக்கெடுப்படும் எப்ப உங்களோட ரிசால்ட்ஸ் நல்ல ரிசால்ட்ஸா வந்தா. ரோட்ல இருக்கிறவனு கணக்கெடுப்பான், ஹாஜின்னு தான் பேசுவாங்க, உங்களாவே பேத்திக்க மாட்டீங்க, ஹஜ்ஜுக்கே பேத்திக்க மாட்டீங்க என்ன அப்படி நினைவு வாரத்தானே. ஆயிடுச்சு. ஏன்னா ஆனா எனக்கு கொஸ்டின் அனுப்பி நான் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல, அதனால ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்க யோசிப்பீங்க, இணைய கணக்கெடுக்கலன்னு யோசனை வரும். நான் ஸ்டேட்டஸ் போடுறது அடுத்த வந்து அந்த போட்டை மென்ஷன் பண்ணதை அப்படியே என்ன செய்யற, ஒரு கிளிக் பண்ணா ரீஷேர் ஆயிடும். மென்ஷன் பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா ஒரு கிளிக் பண்ணா ரீஷேர்ட் ஆகும். ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னு டவுட்டை வாசிச்சு அதுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று தேவைத்தானே, அதனாலதான் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல. ஓகே, ஹனா ஹனா ஹிஷாம் ஹனா ஹிஷாமும் அப்படித்தான், ஹனான்னு சொல்லக்கூடிய நோமல் ஹனாவும் அப்படித்தான். நோமல் ஹனா வந்து சீரியஸாவே சீரியஸ் மூடுக்கு பேய்த்துட்டீங்க, எனக்கு விளங்கிச்சு இன்றைக்கு. யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? என்ன டவுட்? பாருங்க, இன்னைக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் நினைச்ச பாட்டா, ஆனா கன்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய இருக்கிறனால நான் எல்லா நாணய மாற்று விதம் முடிக்க வேண்டி தான் ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். சரியா? அப்ப பட் என்ன செஞ்சு கொள்ளையில நான் குயிக்கா பிசினஸுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வரேன். பிசினஸ் கிளாஸ் மீக்கிறேன் இன்றைக்கு, பிசினஸ் கிளாஸை கேன்சல் பண்ணவும் இல்ல. 1 minute தாங்க. இப்ப நிறைய பேர் செட் போட்டிக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் செட் போட்டிக்கிறாங்க. நான் செட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணாம எனக்கு வாட்ஸ்அப் கிளாஸ் செஞ்சு கொண்டு செட் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்ப நான் குரூப்ல போட்டேன்னு வைங்க, கிளாஸ் செட் 8 PM 8:04 PM. அப்ப யோசிக்கிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று தராம ஒரு குரூப்ல மட்டும் மெசேஜ் போட்டேன்னு சொல்லி. உண்மையான சிச்சுவேஷன் எனக்கு தான் தெரியும். சரியா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, ஜாயின் பண்ணக்குள்ள குரூப்ல லிங்க் போட்டா கட்டாயம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நானும் மெட் பண்ணி நீங்கள் மெட்டாவி இல்லாட்டி அநியாயம் பே பண்ணிக்குது. பிசினஸ் படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்லுங்க. சார் அந்த சேட நிலைமையா, சிரிக்கிறோம் மேலா அழுவோம் மேலவே. ஓகே சார், ஆனா இதுதான் நிலைமை. கிளியரா? டவுட் கேக்குதா?
நார்மல் ஹனா எப்பயும் சீரியஸ் மூட் தான். உண்மை. ஹார்ட் ஒர்க்னா ஹனா தான். ஓகே, ரெஸ்பான்ஸ் வந்திக்கு எல்லா ஹனாத்தும் சேர்த்து. அப்ப அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போனாங்க. நிலையான நாணய மாற்று வீதத்தின் குறைபாடுகள். இந்த நாணய வீதத்தை நடைமுறைப்படுத்துறதால பிரச்சனைகளும் மீக்குது. அதனால தான் ஸ்ரீலங்கா நாட்டு நடைமுறைப்படுத்தல, இல்லாட்டி கேன்சல் பண்ணி இருந்தானே. சரி, கண்டினியூ பண்ணி இருந்தான். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிறேன்டா, எதுக்கு விடும்? பெனிஃபிட் தான், பட் ஆனா ப்ராப்ளம்ஸ் மீக்குது. அதை விட ப்ராப்ளம் கூட. அதான் கேஸ். இது வந்து பட்டம் ஆயித்தான். பட்டம் பட்டம் என்று சொன்னா ஆத்தலா பறக்கணும் தானே. ஸ்ரீலங்கா நாடு பட்டத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, நூலை பிடிச்சு கொண்டிருந்தா ஓகே. இது வந்து பட்டம் முடுற கேஸ் வந்துட்டான். நூலையும் பிடிச்சு கொண்டு பட்டத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறான். பட்டம் பறக்குமா அப்ப? இல்ல, பட்டம் பறக்குறல்ல. பட்டம் பறக்கணுமெண்டா நூலை பிடிச்சு கொண்டிருந்தா போதும், பட்டத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறது தேவையில்லை. இவன் வந்து ரெண்டையும் பிடிச்சு கொண்டிருக்கிறான். பட்டத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறான், நூலையும் பிடிச்சு கொண்டு. அப்ப எதுக்கு பட்டம் விட வரணும்? பட்டம் விட வர தேவையில்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேட் எதுக்கு? கேள்வி நிரம்பல் மாற்றம் அடைஞ்சு ரேட் தீர்மானம் ஆகுறது. இவனே ரேட்டை பிடிச்சு கொண்டு ரேட் ஒன்று தேவையில்லை. அதமாய் கேஸ் தான் இது. பட்டத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறான், நூலையும் பிடிச்சு கொண்டிருக்கிறான். சோ இந்த இடத்துல அந்த ரெண்டு சிஸ்டத்தை மாத்தி, அது ரெண்டும் ஃபெயிலியர் தானே. ரெட்டாவது பட்டம் விட வாரண்டா பட்டத்தை விடுவோம். பட்டத்தை பிடிச்சு கொண்டு பட்டம் முடியணுமா? பட்டத்தை காத்து படத்துக்கு யாராச்சும் எடுத்துட்டு வாரா? அப்படின்னு காத்து படணும்னா நீங்க வீட்டுல ஃபேனை போட்டு பிடிச்சு கொண்டுறீங்கன்னு சொல்லி. இது ஃபெயில். எங்கட பார்வையில நன்மைகள் இருந்தாலும், எங்கட பார்வை நன்மை இது. பட்டம் மொசக போனா பீயாது, பட்டம் கிளியாது, அதெல்லாம் நன்மை தான். பட்டத்தை பிடிச்சுக்கோ நீண்டா. பட்டம் முடுறேன்னு சொன்னா கட்டாயம் முட்டு தானே ஆகணும். அதான் பட்டம் முடுறதுன்னு சொல்றது. அப்படி இல்லாம பட்டம் கிளியாது, பட்டம் பீயாதுன்ற நன்மை எய்ந்ததுக்காக வேண்டி பட்டத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் அர்த்தம், அது பட்டம் முடுறது அல்ல. சரியா? அதே மாதிரி இது நாணய மாற்று வீதத்துல குறைபாடுகள் இருக்குது. ஏன் இது நாணய மாற்று வீதம் சரியா? நாணய மாற்று வீதம்னு சொல்லல, ரேட் வந்து பிக்ஸ் ஆகிக்குது. ரேட் அண்டா அடிக்கடி மாறும். அடுத்து வந்து தீமைகளை தாரான். இந்த முறையின் கீழ் ஒரு நாட்டு நாணயத்தின் உண்மை பெறுமதி வெளிப்படுத்தப்படுறது சீரியஸான விஷயம் தானே. கேள்வியோட ஏற்ற இறக்கத்தை கணிப்பிடுறதே இல்லை. உதாரணமா இப்படி எப்பவுமே இதான் நாணய மாற்று வீதம் எடுசன்னா, இதான் நாணய மாற்று வீதம் எடுசன்னா, இந்த நாணய மாற்று வீதத்துல கேள்வி நிரம்பல தீர்மானிக்கப்பட்ட விலை இது. ஆனா இந்த விலை இல்ல, இவன் எப்பவுமே தீர்மானிக்கப்பட்ட விலை சீரியஸா ஸ்ரீலங்கா நாட்டை கேள்வி நிரம்பல வச்சு நாணய மாற்று வீதம் 350 ரூபாய் தான் ஈக்கோணும். ஆனா 350 ரூபாய் இல்ல, 2025 250 ரூபாய் தான் இருந்துச்சு. அதே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரான். உண்மையான விலை இது. ஆனா இப்பத விலை இது. பாருங்க, பெருமதி குறைஞ்சிக்குது இலங்கை நாட்ட பெருமதி. ஆனா சுட்டி காட்டப்படுறது இல்ல. சுட்டி காட்டப்படுறது இல்ல. சோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, முதலாவது கான்செப்ட் கிளியர். உண்மையான பெருமதி காட்டப்படுறது இல்ல. இரண்டாவது, ஒரு நாட்டின் சென்மதி நிலை பிரச்சனையை சீராக்குவதில் அதிக கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும். இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, இலங்கை நாட்டோட சென்மதி, இலங்கை நாட்ட பெருமதி வந்து குறைவா தானே காட்டிக்குது. பொதுவா பெருமதி வந்து இதுல முக்கியமான பிரச்சனை வந்து பெருமதி குறைவா தான் காட்டும். இலங்கை நாட்ட பெருமதி வந்து ஏற்றம் அடைஞ்சதுக்கான பாசிபிள் குறைவு, இறக்கம் அடைஞ்சதுக்கான பாசிபிள் தான் கூட. அப்ப எக்ஸாம்பிள், இலங்கை நாட்ட பெருமதி வந்து 350 ரூபான்னு சொன்னா என்ன பெருமதி? 350 ரூபாய் டாலரோட பெருமதி, உண்மையான பெருமதி. ஆனா நிலையான நாணய மாற்று வீதத்துல காட்டான் 250 ரூபான்னு தான் காட்டான். 250 ரூபாய் கொடுத்து ஒரு டாலர் கிடைக்கும். இலங்கை நாட்டுக்கு நீங்க டாலர் எடுக்கிற மாதிரி 250 ரூபாய் கொடுத்தா ஓகே, 350 ரூபாய் கொடுக்க தேவையில்ல. அப்ப இதுதான் இலங்கை நாட்டு நிலைமை காட்டுது. இதுல முதலாவது ஃபெயிலியர், உண்மை நிலைமை காட்டல. ரெண்டாவது, சென்மதி நிலை அட்டவணையை நீங்க தயாரிச்சுக்கொள்ள டாலர் ரேட்ல தானே தயாரிக்கிறீங்க. டாலர் வந்ததையும் டாலர் போனதையும் தானே தயாரிக்கிறீங்க. சோ அந்த இடத்துல டாலர் ரேட் உண்மையானதை தான் காட்டி தயாரிக்கணும். சோ அந்த டைம்ல இந்த 100 ரூபா ஷோர்டேஜ், பொதுமக்கள் 250 ரூபா கொடுத்து டாலர் எடுத்துட்டு போனாலும் உண்மையான பெருமதி டாலர்ல 350 ரூபா. அப்ப $1000 ஏதாச்சும் அந்த சர்வதேச வர்த்தகத்தை ஈடுபட்டா இந்த மிஸ்டேக்க, இந்த அமௌண்ட்டை, இந்த வித்தியாசமான அமௌண்ட்டை இலங்கை நாடு என்ன செஞ்சு வரும்? திருப்பி எடுக்கத்தான் வேண்டி வரும். அதுக்கு சர்வதேச கடனைத்தான் நாடுவான். சோ சம்டைம் இது வந்து சர்வதேச ரீதியான கடனுக்கும் இட்டு செல்லும் என்று இலங்கையுடைய பிரதானமான தீமை உண்டா எடுக்கலும். அடுத்தது, அந்நிய செலாவணி சந்தையில் அதிகரிக்கின்ற கேள்வி ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மிகை கேள்வியை ஈடு செய்ய பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாணய மதிப்பிறக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாணய மதிப்பிறக்கம் செய்ய வேண்டிய தேவை. மதிப்பிறக்கம் என்ன சொன்னா, நாங்க பெருமதியை குறைக்கிறோம். பெருமதி குறைதல்ல, மதிப்பிறக்கம் என்ன சொன்னா நாங்க பெருமதியை குறைக்கிறோம். அந்த பெருமதியை குறைக்க வேண்டிய டைம் ஏற்படும் எப்பண்டா, இலங்கை நாட்டுல டொலருக்கான கேள்வி அதிகரிக்க கொள்ள. உதாரணமா டொலருக்கான கேள்வி அதிகரிக்க கொள்ள எக்ஸாம்பிள் வைங்களே. இது வந்து இலங்கை நாட்ட பெருமதி. $1 வந்து 350 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டு இருக்குது.
டாலர் சந்தைன்னு வைங்களே, இது டாலர் சந்தை. டாலருக்கான கேள்வி அதிகரிக்க கொள்ள, டாலருடைய கேள்வி அதிகரிக்க கொள்ள நான் ஆல்ரெடி சொல்லி சந்திக்கிறேன். நேர்முறையில ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வைத்து பாருங்க. டாலருக்கான கேள்வி அதிகரிக்க கொள்ள ஆட்டோமேட்டிக்லி விலையும் சேர்ந்து அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் 450 போனேன்னு வைங்களே, விலை 450 போனுச்சு. 450 விலை போனுச்சுன்னு சொன்னா 450 விலையை காட்டுறல்லே, நிலையான நாணய மாற்று வீதத்தின் கீழே காட்டுற 350 தான் விலை காட்டுற. சோ இந்த 350 காட்டி 450 காட்டா மீகிற டைம்ல 450 அமௌண்ட் அதிகரிச்சு கொண்டு போனா, தொடர்ச்சியா 450 500 550 அதிகரிச்சு கொண்டு போனா அந்த அதிகரிப்பிட தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே தடவையில் என்ன செய்வான், இலங்கை நாட்டு பெருமதி நிலையான நாணய மாற்று வீதத்துக்குள்ள குறைப்பான், மதிப்பிறக்கம் செய்வான், ஒரே டைம்ல குறைப்பான். திடீர்னு குறைச்சுமா நாணய அதிகாரியால தானே கட்டுப்படுத்துறேன். இப்ப காற்று, இந்த காற்று வந்து பலமா அடிக்கணும், எங்க பட்டத்துக்கு பட்டம் போகவே ரெடி ஆகுது, காத்து பவர் புடிச்சு கொண்டீங்கன்னா நானும் சேர்ந்து போவாகிற டைம்ல லைட்டா விட்டுட்டு எடுப்பான். பாத்திக்கிறீங்க, லைட்டா விட்டுட்டு இருப்பான் அந்த காத்துல பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. காத்து பவரா அடிக்க கொள்ள பட்டத்தை பிடிச்சு கொண்டுதான் பட்டம் மிச்சம் பவர் ஆயிக்குது. பட்டத்துல புடிச்சு கொண்டிக்கக்குள்ள சம்டைம் டேமேஜ் கூட எழுங்க பட்டத்துல. இதனால லைட்டா விட்டுட்டு எடுப்பான். அந்த லைட்டா விட்டுட்டு எடுக்கிறது நாங்க சொல்ற மதிப்பிறக்கம் செய்யறதுன்னு சொல்ல. உடனே பெருமதியை குறைப்பான் ஸ்ரீலங்கா நாட்டு பெருமதியை. ஏன்னா நல்லாவே குறைஞ்சு கொண்டு தானே போகுது. டாலரோட டிமாண்ட் கூட 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 இலங்கை 350 செலுத்துது, 450 ஆகும், 550 ஆகும், 650 ஆகும், இப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகல. பெரிய கெப் ஒண்டிக்கும். இந்த கெப்பை குறைக்கிறதுக்கு உடனே என்ன செய்வான், மதிப்பிறக்கம் செய்வான். இலங்கை நாட்டை 350 நிலையான மாற்று வீதம் உடனடியே 550 மாத்தி விடுவான். வேணா உடனே மதிப்பிறக்கம் செய்வான். ஆனா அந்த டைம்லயும் கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப முழுமையான மாற்றத்தை காட்டுறல்ல, முழுமையான மாற்றத்தை காட்டுறல்ல, பட் உடனடியே பிரைஸ குறைப்பான். இதை நாங்க சொல்ற மதிப்பிறக்கம் செய்யறதுன்னு சொல்றேன். அந்த தாக்கத்தை ஜஸ்ட் பண்றதுக்கு உடனே முழுமையான தாக்கத்தை காட்டாட்டியும் முழுமையான உண்மையை காட்டாட்டியும் ஓரளவு உண்மையை ஈடு செய்யறதுக்கு மதிப்பிறக்கத்தை செய்வான். இதுதான் இந்த இடத்துல செய்யற வேலை. சிம்பிளா மறுவ சொல்றேன், விளங்காதவங்களுக்கு இந்த கன்செப்டை புரிஞ்சு கொள்ள கஷ்டமானவங்களுக்கு முதல் சென்ன உதாரணம் இப்படி புரிஞ்சு சொல்ல கஷ்டமானவங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள், டாலர் ரேட் 350 ரூபா. எப்ப கேள்வி நிரம்பல பேஸ் பண்ணி இந்த விலையை பிக்ஸ் ஆன விலையா தீர்மானிக்கிறான். இந்த விலையை பிக்ஸ் ஆன விலையா தீர்மானிக்கிறான். இதுக்கு பொருள் என்ன செய்யணும், டொலர்ட மார்க்கெட்ல டொலருக்கான கேள்வி கூடையிலும். ஏன் கூடுதல்னு பேசிக்கிறோம், இறக்குமதி செய்யக்கொள்ள, வெளிநாட்டுக்கு சுற்றுலா போக்கொள்ள, வெளிநாட்டு கடன்களை செலுத்தக்கொள்ள, வெளிநாட்டு சேவைகளை பெறக்கொள்ள எல்லாம் டொலர் தேவைப்படும். இப்ப டொலருடைய கேள்வி கூடிக்கொண்டு 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 போகும் என்று சொன்னா ரேட்டும் சேர்ந்து தானே கூடிக்கொண்டு போகும். டொலரோட ரேட் கேள்வி கூடக்குள்ள ரேட்டும் சேர்ந்து தானே கூடிக்கொண்டு போகும். 450 ரூபா 550 ரூபாவாகும், 550 ரூபா 650 ரூபா, அப்படி கூடிக்கொண்டு போகும். தொடர்ச்சியா கூடிக்கொண்டு போற டைம்ல இலங்கை நாடு பிக்ஸா விலையை வச்சுட்டா 350 ரூபான்னு சொல்லி, ஆனா உண்மையான ரேட் என்ன செய்யுது, 450 ரூபா 550 ரூபா 650 ரூபான்னு கூடிக்கொண்டு போகுது. எக்ஸாம்பிள் தான், அந்த பட்டத்தை பிடிச்சுக்கொண்டு ஈக்கக்குள்ள பட்டத்துக்கு யோசிங்களே, கையில நூலும் ஈக்குது, பட்டமும் ஈக்குது, காத்து பவரா அடிக்குது, பட்டத்தை பிடிச்சுக்கொண்டிதான் டேமேஜ் கூடும். காத்து பவரா ஈக்கக்குள்ள பட்டம் உடுபடும், அப்பதான் பட்டத்துக்கு டேமேஜ் குறையும். புடிச்சு கொண்டு கூட டேமேஜ் கூட பவரான காத்துக்கு நானும் சேர்ந்து பறக்க வேண்டி வரலாம். சோ அந்த டைம்ல லைட்டா விட்டுட்டு எடுப்போம் பட்டத்தை. நீங்க பாத்துக்கிறீங்க, அந்த பவரை ஒடிக்கிறதுக்காக லைட்டா விட்டுட்டு எடுப்போம், அந்த தாக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு. சோ அந்த டைம்ல என்ன செய்வாங்கண்டா, இப்படி கூடிக்கொண்டே போக்கல, உண்மையான ரேட் கூடிக்கொண்டே போக்கல, அந்த உண்மையான ரேட்டுக்கும் இப்ப இருக்கிற நிலையான மானிய ரேட்டுக்கும் கெப்ப குறைக்கிறதுக்கு உடனே என்ன செய்வான், கூட்டுவான், நாணய மாற்று வீதத்தை கூட்டுருவான். கூட்டுறதுக்கு தான் நாங்க சொல்றோம் என்னண்டா, நிலையான நாணய மாற்று சரி மதிப்பிறக்கம் சொல்லு. உடனே பெருமதியை குறைப்ப இலங்கை நாட்டிட பெருமதியை குறைப்பான். பெருமதி குறைப்பான், டொலரோட ரேட்டை கூட்டுவான். 350 ரூபா டாலருக்கு கொடுத்தது ரேட் உடனே தீர்மானிப்பான், நீங்க 550 ரூபா செலுத்துங்கன்னு சொல்லி 550 ரூபா செலுத்துங்கன்னு சொல்லுவான். இது 350 ரூபா நிலையான மாற்று வீதம். அதுக்கு போறோம் இந்த சேஞ்சுக்கு பின்னால நிலையான மாற்று வீதத்தை 550 ரூபாவாக சேஞ்ச் பண்ணுவான். கிளியரா? சிம்பிளா நாணய மதிப்பிறக்கம் அதிகமாகும்னு சொல்லுங்க. சிம்பிளா அதான் நாணய மதிப்பிறக்கம் அதிகமாகுதுன்னு சொல்றேன். வேணும் அப்படி இல்லாட்டி இன்னொரு வேலை செய்யலும், அப்படி இல்லாட்டி இன்னொரு பிரச்சனை வர வேண்டி வரும். நாங்க இந்த ரேட் டிஸ்டன்ஸ் கூடுது தானே, டிஸ்டன்ஸ் கூடக்குள்ள மதிப்பிறக்கம் செய்யலும், பட்டத்தை லைட்டா விட்டுட்டு அடிக்கலும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் நீக்கு, வேற ஆப்ஷன் நீக்குதா, இந்த காத்துல இருந்து மீண்டு வாரத்துக்கு என்ன ஆப்ஷன் நீக்குது,
மீண்டு வாரத்துக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்றோ அந்த தாக்கத்தை பிடிக்கிறதுக்கு பிடிச்சுக்கொண்டே தான் பட்டம் கிழிஞ்சு பெய்த்துடும், லைட்டா விட்டுட்டு எடுக்கிறது. அப்படி இல்லாட்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? கோல் ஃபேஸ்ல பட்டம் விடுறோம் யோசிங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? உடமே இருக்கு, விலங்கல்ல. அப்படியே விட்டுடுற, அப்படியே விட்டுடுறது ஓகே. அப்படி இல்லாம விட்டு ஏலான்னு வைங்களே, நிலைய நாணய மாற்று வீதத்தை மத்த மாற்று வீதம் மாற்றல. அப்படி என்ன செய்யலும்? காத்து வராத ஏரியாவுக்கு பட்டத்தை கொண்டு போயிடும். வேணாம், காத்துன்னு சொல்லக்கூடிய பெஷரான பவர் ஈக்கிறதை விட கொஞ்சம் குறைகிறது, மத்த சைடுக்கு திரும்பிடும். காத்து இந்த பக்கத்துக்கு அடிச்சுக்கொள்ள பட்டம் இந்த பக்கத்துக்கு வச்சுக்கொண்டு காத்தும் சேர்ந்து பட்டம் கிழிஞ்சு போ சான்ஸ் இருக்கு. இப்ப நாங்க இந்த பக்கத்தை பிடிச்சு கொண்டிருந்தா இல்லாட்டி இந்த பக்கத்தை பிடிச்சு கொண்டிருந்தா கொஞ்சம் அதோட எதிர்ப்பு தன்மை குறையும். அப்ப அதனால ஒன்றோ மதிப்பிறக்கம் செய்யற உடனே ரேட்டை குறைக்காது, லைட்டா பட்டத்தை விட்டு எடுக்கிற. இப்படி ஏலவா என்ன செய்யலும்? அந்த கேள்வி வராமிக, கேள்வி அதிகரிக்காமிக்கிற தடுப்பு நடவடிக்கைகளை செய்யலும். கேள்வி அதிகரிக்க கூட தானே ரேட் குறையுது. அவ மதிப்பிறக்கம் செய்யக்கொள்ள நாணய மாற்று வீதம் நிலையானதா பேணக்கொள்ள இந்த பெரிய டிஸ்டன்ஸ் வராமிக்கிறதுக்கு உண்மையானதுக்கும் ஏற்கனவே இருக்கிற நிலையான நாணய மாற்று வீதத்துக்கும் இடையில பெரிய கேப் வராமிக்கிறதுக்கு அந்த பெரிய கேப் வாரதுனால கேள்வி அதிகரிக்கிறதுனால தானே. அந்த கேள்வி அதிகரிக்கிறதுக்கு காரணங்கள் இல்லாம ஆக்குறேன். இந்த கேள்வி இந்த பக்கம் அதிகரிச்சு கொண்டு போக்குறது தானே ரேட்டும் சேர்ந்து கூடிக்கொண்டு போகுது. இப்ப இந்த ப்ராப்ளம் இல்லாம ஆக்கணும்டா இந்த கேள்வி அதிகரிப்பதை இல்லாம ஆக்கணும். இதுக்கான நடவடிக்கையை தான் எடுப்பான். இது ரெண்டும் ஃபெயிலியர். கேள்வி அதிகரிச்சே ஆகணும். பொதுவா கேள்வி அதிகரிக்கிறதுக்கு பெரிய நடவடிக்கை ஈடுபட வேண்டி வரும். அதனால உண்மையான ரேட்டை எங்களுக்கு அப்பயும் காட்டலாம், அது ஒரு பிரச்சனையா எங்களுக்கு கிடைக்கலும். சரியா? அதே மாதிரி சுதந்திரமான வர்த்தக சந்தையை பாதிக்கும். ஏன்னா சுதந்திரமா ரேட்டை தீர்மானிச்சு சரியான நம்ம ஊர்ல உண்மையான ரேட்டை வச்சு தீர்மானிச்ச சர்வதேச வர்த்தகம் இந்த இடத்துல பாதிப்படையும். அதுதான் நிலையான நாணய மாற்று வீதத்தை பின்பற்றுதாலேகிற அனுகூலம் பிரதிகூலம் நிலையான நாணய மாற்று வீதம் என்றா என்னன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட். சரியா? இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட டைம் எடுத்து பேசுவோம். இப்ப இந்த டைம்ல பட்டத்தை இப்ப இந்த பிரச்சனைன்னு தெரியும் தானே. இதுக்கு என்ன சொல்யூஷன் ஈக்கலும்? இதுக்கு என்ன சொல்யூஷன் செய்யணும்? யாராவது சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் செய்யணும்? பட்டத்தை உடையலும். என்ன இதுக்கு என்ன செய்யலும்? பட்டத்தை கையில பிடிச்சு கொண்டிருக்கிற பிரச்சனை ஏண்டா பட்டத்தை உடையலும். பட் நூல் கையில பட்டம் போகுது, ஆனா நூல் எங்கட கண்ட்ரோல்ல. பட்டம் கொஞ்ச நாள் ஆத்தலுக்கு போடுது, காத்து ஆத்தலுக்கு போடுங்க, அதுக்கு போறோம் நூலை வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க பட்டம் முட்டிக்கிறீங்களா? பட்டம் முட்டிக்கிறீங்க தானே எல்லாரும்? காத்து இல்லாட்டி காத்து மாதிரி உங்களோட ஒரு என்ன செய்வீங்க? பட்டத்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்பீங்க தானே சிறுசில கட்ட கலசனம் போட்டுக்கொண்டு, இல்லையா? அப்படி இல்லைன்னா நாளை கொஞ்சம் ஓட்டி பாருங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் புரியும். நோ, சோ சேட். அது ஒரு காலம். ஏன்னா கட்ட கலசனம் போட்டுக்கொண்டு காத்து வாராட்டி காத்து வார இடத்துல எடுத்துக்கொண்டு ஊற்று சிரிச்சு அடுத்த வண்ட முகத்துலயும் சண்டையும் குத்து பட்டிக்கும். எங்க இடத்துல ஃபுல்லா ஊடுத்தானே, வளங்குடி இருக்கிறவங்க தெரியும், ஃபுல்லா எங்க ஏரியா ஓடு. மேலில் இருந்து ஒசக்கையும் கீழே இருந்து மேலே ஓடிக்கொண்டு வார காத்து வரக்கூட அதுவும் ஒரு சொக்க போரமா ஆயிக்கும். பார்த்தா போறதுனால நாங்க இழுத்து கொண்டு வாரதுனால அந்த டைம்ல எங்கட பட்டம் கூட வைத்தன்னு போட்டி எல்லாம் போடுவாங்க. அது ஒரு காலம் தானே. அப்ப இங்க பீச்சிக்கிறனால அதுதான் வேலை. அது என்ன நீங்க ஈஸ்டர்ன் சைட் சுட்டி உங்களுக்கு ஃபுல் ஃபன்டானது பீச்சிக்கிறனால ஓகே. அப்ப இந்த இடத்துல பட்டத்தை விடுறதுக்கு என்ன செய்யலும்? பட்டத்தை உடையலும், பட் நூல் கையில. அதுதான் முகாமை செய்யப்பட்ட மிதக்கு நாணய மாற்று வீதம். நிலையான நாணய மாற்று வீதம் பட்டமும் கையில நூலும் கையில உடுறல்ல. ஆனா மிதக்கு நாணய மாற்று வீதத்துல பட்டத்துல ஆத்துல கொஞ்சம் விட்டுடு, அதுக்கு போறோம் எங்களோட நூல் கண்ட்ரோல் தான். இங்க நாணய மாற்று வீதத்தை ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்யற கேள்வி நிரம்பலை வச்சு தழும்பல் செய்ய விடுங்க. பட் தழும்பல் கூட பவர் ஆகிட்டா கண்ட்ரோல் இல்லாத லெவலுக்கு போக போல நூலை வச்சு பேலன்ஸ் பண்ற மாதிரி மறுவா நாணய அதிகாரிகள் தலையீடு செஞ்சு நிலையான நாணய மாற்று வீதத்தை என்ன செய்யற நடைமுறைப்படுத்துறது. ரெண்டும் மீக்கும். கேள்வி நிரம்பல பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய நெகிழும் நாணய மாற்று வீதம் மீக்கும். நாணய அதிகாரிகளை வச்சு தீர்மானிக்கப்பட்ட இவ்வளவு நேரம் பேசின நிலையான நாணய மாற்று வீதம் ரெண்டுமே பிரயோசனம், ரெண்டுமே இந்த இடத்துல பயன்படுத்தப்படும். வேணா கேள்வி நிரம்பலை வச்சு தீர்மானிக்கிற நிலையான நெகிழும் நாணய மாற்று வீதமேக்கும், அதே மாதிரி நாணய அதிகாரிகளால தீர்மானிக்கப்படுற நிலையான நாணய மாற்று வீதம். இப்ப கேள்வி நிரம்பலை வச்சு தீர்மானிக்கிற நாணய மாற்று வீதம் தான் நான் சொன்ன மாதிரி கேள்வி நிரம்பல் காத்துக்கேத்தனை பட்டத்தை பறக்க விட்டுட்டு கண்ட்ரோல் இல்லையா, பவர் இல்லையா, ஆக பவர் ஆகிக்குதா, கஷ்டமா என்ன செய்யற
அப்படி கண்ட்ரோலை ஃபுல்லா நூல்ல பேலன்ஸ் பண்ணி வச்சு கொள்றேன். பட்டத்தை ஃபுல்லா விட்டுடுறல்ல, நீ ஓண்டி இடத்துக்கு போ, சிக்குண்டு செதறுண்டு போன்னு சொல்லி விட்டுடுறல்ல, கையால மேனேஜ் பண்ற நூலை வச்சு ஆசைக்கு விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேலன்ஸ் பண்ண. அதனால பட்டத்துக்கு பறக்கல, பட்டம் ஃபிக்ஸ். ஒரு இடத்துல பாருங்க, உச்சம் தொப்புக்கு பெய்த்த போறோம், பட்டம் அப்படியே கை கண்ட்ரோல் தான் இருக்கும். அதே உசரத்துல தான் நிற்கும் மிச்சே நேரமா. ஏதாவது நீங்க பட்டம் இடத்துல போய் பாருங்க, ஒரு பட்டம் உச்சத்துக்கு பெய்த்த போறோம், அதே இடத்துலதான் நிற்கும் பட்டம். கூடும் அது குறையும், அது எது வரைக்கும்? பட்டத்துல நூலை அறுக்கும் வரைக்கும், நூலை விட்டுடும் வரைக்கும் அதே கண்ட்ரோல் தான். நூலை விட்டுட்டேன்டா சிக்குண்டு செதறுண்டு வைத்திடும் அதவன். அப்ப சிக்குண்டு செதறுண்டு போறது நாணய மாற்று வீதம் எது? நெகிழ் நாணய மாற்று வீதம். ஆனா மிதக்கு நாணய மாற்று வீதம் பட்டத்தை பிடிச்சு கொண்டு பட்டத்தை வெஸ்ட்டுக்கு ஓட விட்டுட்டு அதுக்கு பிறகு பிடிச்சு கொள்றேன். இதுதான் மிதக்கு நாணய மாற்று வீதம். இது அறிமுகமானது எப்பண்டா 1977 இருந்து 2001 வரைக்கும். அதுக்கு பின்னால 2001க்கு பின்னால அறிமுகமான நாணய மாற்று வீதம் தான் நெகிழும் நாணய மாற்று வீதம். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. சந்தை நோக்கிய நாணய மாற்று வீதம், நெகிழும் நாணய மாற்று வீதம், அல்லது தூய மிதக்க விடல் நாணய மாற்று. இப்ப நீங்க ஃபுல்லா சம்பூர்ணமா பட்டத்துல கண்ட்ரோல்ல விட்டுற, சிக்குண்டு சதுருண்டு போ, பிச்சு திரிச்சாச்சி போண்டு சொல்லி ஃபுல் கண்ட்ரோல்லையும் பட்டத்துல கையில் விடுறதுதான் தூய நாணய மாற்று வீதம்னு சொல்றோம். இது கிளியரா? ரெண்டு நாணய மாற்று வீதம், நிலையான நாணய மாற்று வீதம், மிதக்கும் நாணய மாற்று வீதம் கிளியரா? இது சின்ன கான்செப்ட் உண்டு. நிலையா அதுக்கு புறவைக்கிறது 2-3 சின்ன சின்ன கான்செப்ட் தான். அடுத்த கிளாஸ்ல எங்களை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ். கிளியரா? அடுத்த கிளாஸ்ல முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். யூனிட் 10 வந்து சண்டே முடியுமா? மெசேஜ் போட்டிக்கிறாங்க, பிசினஸ் ஸ்டடீஸ் லிங்கை போட சொல்லி. டவுட் இருக்குதா யாருக்காச்சு? விளங்கல சார். நெகிழ்வு மட்டும் விதம் தானே, மிதக்கும் நாணய மாற்று வீதம். விளங்கல் நீங்க கேட்கிற கொஸ்டின். நெகிழ்வு மட்டும் விதம் தானே. கொஞ்சம் செட்ட கிளியரா போடுங்க. ஆனா யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? இல்ல தானே? ஓகே. நெகிழ்வு மாற்று வீதம் தானே மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்று சொல்ற. மிதக்கு நாணய மாற்று வீதம் நெகிழ்வு மாற்று வீதம் அல்ல. நாணய மாற்று வீதத்துல கண்ட்ரோல்ல நாங்க ஆரம்பத்துல விடுற கேளு நிரம்பல வச்சு நாங்க நாணயங்கள் தழும்ப விடுற. அதுக்கு பின்னால ஒரு கட்டத்தை தாண்டி அது புகாமிக்கிறதுக்கு நாணய அதிகாரிகளால அந்த நாணய மாற்று வீதம் தளம்பல் அடையாமிக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ற. இந்த இடத்துல நெகிழும் நாணய மாற்று வீதம் அமைக்கும், அதே மாதிரி நிலையான நாணய மாற்று வீதம் ரெண்டுமே பயன்படுத்தப்படும். இதுக்குதான் நாங்க சொல்றோம் மிதக்கும். ரெண்டு இட கலவைக்கு தான் நாங்க சொல்றோம் மிதக்கும் நாணய மாற்று வீதம் சொல்றோம். கிளியர்? இதுக்குள்ள ரெண்டு கான்செப்டுமே. ஆரம்பத்துல பெருமதி கூடி குறையும், அதுக்கு பின்னால பெருமதி வந்து மிதமானதாக இருக்கும். அப்ப ஓகே, நான் வைண்ட் அப் பண்றேன். இது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட நாணய மாற்று வீதத்துல லாஸ்ட் செஷன் சண்டேல நாங்க சந்திப்போம்.